विघ्न विनायक मूर्ति की जय। गोपिका जीवन स्मरणं गोविंद गोविंद। जानकी कांत स्मरणं जय जय राम राम। नमः पार्वती पतये हर हर महादेव। सद्गुरुनाथ महाराज की जय। आंजनेय मूर्ति की जय। स्मृते सकल कल्याण भाजनम यत्र जायते पुरुषस्तमजं नित्यं व्रजामि शरणं हरिं। यशिवो नाम रूपाभ्यां या देवी सर्वमंगला तयोः संस्मरणात् पुंसां सर्वतो जयमंगलम्। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। योगीन्द्राय नमस्तस्मै शुकाय ब्रह्मरूपिणे। संसारसर्पदष्टं यः विष्णुरातममुमुचत् पीताम्बरं करविराजित शंखचक्रकौमोदकी सरसिजं करुणासमुद्रं राधा सहायमतिसुन्दरमन्दहासं वातालयेशमनिशं हृदि भावयामि। भक्तवात्सल्यजलधेः परमानन्दरूपिणः अस्मदाचार्यराजस्य प्रपन्नोऽस्मि पदाम्बुजं। त्र्यम्बकपुराधीशं गणाधिपसमन्वितं गजारूढमहं वन्दे शास्तारं कुलदैवतं। बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वमरोगता अजाढ्यं वाक्पटुत्वं च हनुमत्स्मरणात् भवेत्। ओम श्री राधा रुक्मिणी सत्यभामा समेत श्री गोपाल कृष्णाय परब्रह्मणे नमः। ओम सद्गुरु चरणारविंदाभ्यां नमः। वाग्देव्यै नमः। ओम हनुमते नमः। श्री हरये नमः। अनीतमाशु भृगुभिः महसा विभूतैः त्वं रम्यरूपमसुरः पुलकावृतांगः। भक्त्या समेत्य सुकृति परिनिज्य पादौ तत्त्वोऽयमन्वधृतमूर्धनि तीर्थतीर्थम्। परम करुणामूर्तिயான ஸ்ரீ அப்பதியான பகவான் தர்மத்தை ரட்சிப்பதற்காக பற்பல அவதாரங்கள் செய்தத பல புராணங்கள் விரிவாக சொல்றது. இந்த அவதார கதைகளோட பல கதைகளையும் தர்மங்களையும் நமக்கு சொல்றதாக 18 புராணம் அமைஞ்சிருக்கு. சில அவதாரங்களுக்கு பிரத்யேகமாக புராணமே இருக்கு. நரசிம்மாவதாரத்துக்கு நரசிம்ம புராணம்னு இருக்கு. மத்ஸ்யாவதாரத்துக்கு மத்ஸ்ய புராணம்னு இருக்கு. கூர்மாவதாரத்துக்கு கூர்ம புராணம்னு இருக்கு. வராக அவதாரத்துக்கு வராக புராணம்னு இருக்கு. வாமன அவதாரத்துக்கு வாமன புராணம்னு இருக்கு. இப்படி சில அவதாரங்களை சொல்லும் போது தனித்துவமாக அந்த அவதார கதைகளையும் இன்னும் பல கதைகளையும் சொல்லக்கூடிய புராணங்களாக அமைகிறது. எல்லாமே நமக்கு பகவத் தத்துவத்தையும் தர்மத்தையும் உபதேசிக்கக்கூடியதா அமைஞ்சிருக்கு. பொதுவா இந்த உலகத்துல நமக்கு தெரியாத விஷயம், தெரிஞ்சுக்க முடியாத விஷயம் அப்படிங்கிறது 2 தான். பாக்கி எல்லாம் முயற்சி பண்ணா நாம் தெரிஞ்சுக்கலாம். நம் முயற்சியால தெரிஞ்சுக்கலாம். நமக்கு தெரியாதது புரியாதது பிரம்மம், அதை அடையக்கூடிய தர்மம். பிரம்மமும் நமக்கு புரியாது, தர்மமும் தெரியாது. ஏன் அப்படின்னு சொன்னா,
ஒரு சொல்லுக்கு ஒரு பொருள் உண்டு. உலகம் முழுக்க நாம் கவனிச்சோம்னா ஒரு சொல்லுக்கு ஒரு பொருள் இருக்கு. பொருளால சொல்ல தெரிஞ்சுக்கிறோம், சொல்லால பொருளை தெரிஞ்சுக்கிறோம். அந்த பொருளை கண்ணால பார்த்து தெரிஞ்சுக்கிறோம், செயல் வடிவமா தெரிஞ்சுக்கிறோம், அல்லது அனுபவத்தினால தெரிஞ்சுக்கிறோம். ஒரு குழந்தைன்னு சொன்னா குழந்தைங்கிற வார்த்தைக்கு பொருள் கண்ணால பார்த்தா தெரியறது. நாம் நடந்து போறேன் அப்படின்னு சொன்னா நடை அப்படிங்கிற வார்த்தைக்கு பொருளா இல்லை, உருவமா இல்லை. அதனுடைய பொருள் உருவமா இல்லை, செயலா இருக்கு. மூணாவது நிலை, நான் கோபமா இருக்கேன் அப்படின்னு சொன்னா அந்த கோபம்ங்கிற வார்த்தைக்குள்ள பொருள் உருவமாகவும் இல்லை, செயலாகவும் இல்லை. ஆனா நமக்கு புரியறது. எப்படி புரியறதுன்னா நமக்கு அனுபவமா இருக்குது, நம்ம அனுபவத்துல இருக்குது. இப்படி மூணு நாளையும் புரிஞ்சுக்க முடியாதது பிரம்மங்கிற வார்த்தை. தஸ்மாத் சாஸ்திர யோனித்துவாத், சாஸ்திரங்கள் மூலமாக தான் அதை தெரிஞ்சுக்க முடியும். தர்மம்ங்கிற வார்த்தையும் அப்படிதான். இத ரெண்டையும் தான் நமக்கு போதிக்கிறது வேதங்கள், இதிகாசங்கள், புராணங்கள். இவைகள்லாம் இதைத்தான் நமக்கு சொல்றது. இதை அறிந்து கொள்வதற்காக தான் மனித பிறவியையும் நாம் அடைஞ்சிருக்கோம். விதவிதமா சாப்பிடணும், தூங்கணும், குழந்தை பெற்றுக்கணும், பாதுகாப்பா வாழணும். இது எல்லா பிறவிக்கும் உள்ள சுபாவம். ஒரு நாய் தூங்கலையா, சாப்பிடலையா, குழந்தை பெற்றுக்கலையா, அதை தன்னை காப்பாத்திக்கணும்னு அது முயற்சி பண்ணலையா, இல்ல ஒரு தாய் நாய் குழந்தைகளை வளர்க்கலையா. அப்ப இன்னும் சொல்ல போனா வீடு கட்டுறது, கூடு கட்டுறது, என்ன நம்ம பண்றோமோ அதெல்லாம் பண்றது. எறும்புகள்லாம் உணவை சேகரித்து வைக்கிறது, தேன்லாம் உணவை சேகரித்து வைக்கிறது, தேன் பூச்சிலாம். அப்ப இந்த செயல்களெல்லாம் தாண்டி ஒரு அறிவை நமக்கு கொடுத்துருக்கான். இந்த செயல்களை செய்யறதுக்கு மட்டும் உள்ள அறிவை கொடுக்காம இதுக்கும் மேல பகுத்து அறியக்கூடிய அறிவை பகவான் கொடுத்திருக்கான்னா அது எதற்காக அப்படின்னா அந்த பகவானை நாம் அறியணுங்கிறதுக்காக. இதிகாச புராணங்கள் நமக்கு அறியற மாதிரி சொல்றது. அதுல பகவான் தர்மத்தை ரட்சிப்பதற்காக செய்த அவதாரங்கள்ல தசாவதாரத்துல இன்றைய தினம் வாமன அவதாரம். வாமனன் அப்படின்னு சொன்னா வடமொழியில குள்ளமா உள்ளவர்கள் அர்த்தம். அப்ப இவருக்கு பெயர் என்ன அப்படின்னா உபேந்திரன் பெயர். இந்த அவதாரத்துல இவருடைய பெயர் உபேந்திரன் அப்படின்னு பெயர். ஆனா நாம எல்லாரும் வாமனன் வாமனன் அப்படின்னு தானே சொல்றோம். அப்படின்னா வாமனத்வாச்ச வாமனஹா, குள்ளமா இருந்ததுனால வாமனன் அப்படின்னு சொல்றோம். குள்ளமா இருந்தார் அப்படின்னதுனால அழகில்லாம இருந்தார்னு சொல்ல முடியாது. பொதுவா கொஞ்சம் இயற்கைக்கு மாறா பிறக்கக்கூடியவர்கள் விலட்சணமா இருப்பார்கள். தலை பெருசா இருக்கும், கழுத்து இருக்காது, தோல் பெருசா இருக்கும், கைகளை பார்த்தா சின்னதா, கைகள் அளவு குறைச்சலா இருக்கும், வயரெல்லாம் பெருசா இருக்கும், கால் சின்னதா இருக்கும், ஒண்ணுக்கு ஒண்ணு பொருந்தாதது மாதிரி இருக்கும். அது மாதிரி கிடையாது இந்த அவதாரம். உருக்ஷிதிகும் சுஜனிமாச்சகாரா திருதேவ பிருத்திவி மேஷகேதாம் விசக்கிரமே சதர்ச்ச சம்மஹித்வா அப்படின்னு வேதம் சொல்றது. சுஜனிமா, சுஜாத்தம். பகவான் செய்த அவதாரங்கள்லேயே மிகவும் அழகான அவதாரம் இந்த அவதாரம். மற்ற அவதாரங்கள்லாம் ஆகர்ஷணம்,
இந்த அவதாரம் தான் அழகான அவதாரம். பலிம் அத்புத வாமனா அப்படின்னு ஜெயதேவர் அஷ்டபதியில சொல்லும் போது மிகவும் அழகான அவதாரம். இது ஒரு விசேஷம். ரெண்டாவது விசேஷம், பகவான் தானம் வாங்குறான். உலகத்துல எல்லாரும் பகவான் போய் கை நீட்டுவோம். பகவானே கை நீட்டின அவதாரம் மகாபலிட்ட போய் தானம் கேட்கிறான். மூன்றாவது அவதாரத்துல 2-3 காரியம் முக்கியமா இருக்கும். பரித்ராணாய சாதுனாம் விநாசாயச்ச துஷ்கிருதாம்னு நல்லவர்களை காப்பது ஒரு காரியமா இருக்கும். கெட்டவர்களை தண்டிப்பது அல்லது அழிப்பது ஒரு காரியமா இருக்கும். இந்த அவதாரத்துல வதமே கிடையாது, பகவான் கொல்லவே கிடையாது. இப்படி எல்லாம் சில விசேஷங்கள். ஒரு அவதாரத்துல 2 அவதாரம் இல்லை. வாமனனா ஒரு அவதாரம் பண்ணி திரிவிக்ரமனா ஒரு அவதாரம் பண்றான் அதே பகவானே. இது மாதிரி எல்லாம் ஒரு விசேஷங்களோட உள்ள இந்த அவதாரத்தை எதற்காக பண்ணினான் பகவான் அப்படிங்கிற கேள்வி வரும். ஏன்னா ஸ்ரீயப்பதி வைகுண்டவாசி உலகத்திற்கே படி அளக்கக்கூடிய பகவான் ஒருத்தர் வீட்டு வாசல்ல போய் கை ஏந்தினான் அப்படிங்கிறது ஏத்துக்க முடியுமா? ஏன்? மானியா உள்ளவன் உலகத்துல ரொம்ப கண்ணியமா வாழணும்னு நினைக்கிறவன் ஒருத்தட்ட கை நீட்ட மாட்டான். உழைச்சு சம்பாதிச்சுக்கணும்னு தான் நினைப்பான். நாம் உழைச்சு சம்பாதிக்கணும். திரிஜட்டர்னு ஒரு பிராமணர் ராமாவதாரத்துல, ராமன் வாழ்ந்த காலத்துல வாழ்ந்தவர். அயோத்தியில ராமர் காட்டுக்கு கிளம்பும் போது எல்லாருக்கும் நிறைய தானங்கள் பண்ணிட்டு கிளம்புறார். இந்த திரிஜட்டர் வந்தார். உங்களுக்கு என்ன வேணும்னார். நான் தானம் வாங்க மாட்டேன்னார். ஏன்? கை நீட்டி நான் தானம் வாங்க மாட்டேன். அப்புறம் எப்படி ஜீவனம்? என் திறமைய கலைய காண்பிச்சு அதுக்கு சம்மானம் வாங்கிப்பேன். அதுவே அது பண்ணலாம். பொதுவா பிறருடைய உழைப்பையோ உதவியையோ பணத்தையோ இனாமாக நாம் பெற்றோம்னா அதற்கு பதில் செய்ய ஆகணும். எத்தனை பிறவி எடுத்தாலும் பதில் செய்யணும். இதுதான் அடிப்படை. அதை செய்யாம நீங்க மோட்சத்தை அடைய முடியாது. அந்த கணக்கு தீராது. கவர்மெண்ட்ல பேங்க்ல சில காலத்துல வேணா கடன் தள்ளுபடின்னு சொல்லலாமே தவிர வாழ்க்கையில கடனுக்கு தள்ளுபடியே கிடையாது. அதனாலதான் நம் முன்னோர்கள்லாம் கடன் வாங்காத, ஒருத்தரோடத்த ஏனாமா பெறாத, ஏமாத்தாத. ஏன்னா இதுக்கு பதில் பண்ணணும். இதுக்கு 2-3 கதை சொல்லலாம். மகாபாரதத்திலையும் இருக்கு. தமிழ்நாட்டுல ஒரு அந்த பெயர்லயே ஒரு கதை உண்டு. ஞான வெட்டியான் அப்படின்னு பெயர். ரொம்ப பழைய காலத்துல உள்ள கதை. இந்த காட்டுல சுடுகாட்டுல வேலை செய்பவர்கள், அவர்கள்ல ஒருத்தருக்கு பெயர் ஞான வெட்டியான் அப்படின்னு பெயர். என்னத்தினால அந்த பெயர் வந்ததுன்னா, உஜ்ஜைன் நகரம் இருக்கணும், அங்க ராத்திரியில தண்டோரா போடணும். இந்த ராத்திரி வேலைகள்ல போலீஸ் ரோந்து பண்றாலும், ரோந்து பண்ணும்போது பீட் போலீஸ் இருக்காளே, அவ என்ன பண்ணுவான்னா அங்கங்க ஒரு விசில ஊதுவா. சில இடத்துல கையெழுத்து போடணும். இந்த இடத்துக்கு நான் வந்தேன்னு அந்த இடத்துல கையெழுத்து. சில வீட்லயே அந்த நோட்டல் புஸ்தகம் வச்சிருப்பாங்க. அது மாதிரி இந்த சிஸ்டம் நம்ம தேசத்துல உள்ளது. ராத்திரி வேலைகள்ல உஷார்படுத்துறது. எல்லா சுபாவமும் உள்ளவன் எல்லா காலத்திலையும். ரெகுலரா உள்ளவன் என்ன பண்ணுவார்? தண்டோரா பாடும்போது ஜாக்கிரதை ஜாக்கிரதை மக்களே ஜாக்கிரதை, திருடர்கள் ஜாக்கிரதை, திருட்டு கொடுக்காம இருங்கள், பாதுகாப்பாக இருங்கள், கதவை தாப்பா போட்டுக் கொள்ளுங்கள், இப்படி எல்லாம் சொல்லுவார். ராஜா அப்பப்ப கேட்பாங்க தூக்க கழகத்துல. ஒரு சமயம் ஒரு நாளைக்கு
ஜாக்கிரதை ஜாக்கிரதை, நம்ம கிட்டேயே 6 திருடர்கள் இருக்கார்கள், அவர்கள்ட்ட ஜாக்கிரதைன்னு சொன்னான். வெளியில இல்ல திருடன், நம்ம உடம்புலயே இருக்கான். காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மாத்சரியம் அப்படின்னு சொல்லக்கூடிய 6 வகையான சத்ருக்கள். அப்படின்னா என்ன சார்னா, காமம்னா ஆசை, பேராசை, கோபம், குரோதம், லோகம், கஞ்சத்தனம், மோகம், மயக்கம், மதம், நான் தான் அப்படிங்கிற திமிரு, மாத்சரியம், பொறாமை, பிரத்தியாரை பார்த்து பொறாமைப்படுறது. இது ஒரு மட்டமான குணங்கள். காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மாத்சரியம், இதுக்கு 6 வகையான எதிரிகள் நம்ம உடம்புல இருக்கார்கள். இவர்களை தான் வாழ்க்கையில ஜெயிக்கணும் மனித பிறவியில். அதுக்குதான் நாம முயற்சி பண்றது. பகவத்கீதையில பகவான் சொல்றார், எதிர்த்தாப்புல பீஷ்மாச்சாரியார், துரோணாச்சாரியார், துரியோதனன், அஸ்வத்தாமன், கர்ணன் இவர்கள்லாம் இருக்கார்கள். இவர்கள்லாம் உன் எதிரிகள் அப்படின்னு நீ நினைக்காத அர்ஜுனா. அவர்கள் எதிராப்புல இல்ல, உங்ககிட்டயே இருக்கார்கள். அவர்கள் யாருன்னா காமயேஷா, குரோதயேஷா, ரஜோகுண சமுத்பவா, மகாசனோ மகாத் பாப்மா வித்யேனம் இக வைரினம். உன்னோட ஆசை, உன்னோட கோபம், உன்னோட மதம், அகங்காரம், உன்னோட பொறாமை, உன்னோட கஞ்சத்தனம், உன்னோட மயக்கம், இவைகள் தான் உன்னுடைய எதிரிகள் அப்படிங்கிறார். இதுதான் நம்மளை கொண்டு உலகத்துல மாற்றி விடுறது. நம்மளை நாம துன்பப்படுவதற்கு காரணமா இருக்கக்கூடியது இவைகள் தான். நமக்கு துன்பம், நான் துன்பப்படுறேன் சார், நான் கஷ்டப்படுறேன் சார் அப்படின்னு ஒருத்தர் சொன்னா இதனாலதான் கஷ்டப்படுவார்கள். காமத்தினால ஆசை, பேராசை, கோபத்தினால, கோபம் வந்தா டிவியை போட்டு உடைச்சிருவான். டிவியை போட்டு உடைச்சதுனால யாருக்கு நஷ்டம்? யாரோ ஒருத்தருக்கு வேணா எம்பி பதவி கிடைக்கிறான் டிவி போட்டு உடைச்சதுனால. எல்லாருக்கும் டிவியை போட்டு உடைச்சதுனால லாபம் கிடைச்சிருமா? எல்லாம் கிடைக்காது. டிவியை போட்டு உடைச்சா நமக்கு தான் நஷ்டம். மனைவி அடிச்சுடுவான், குழந்தையை அடிப்பான், கை கால் அடிபடும். உடனே ஆஸ்பத்திரிக்கு போய் 10 நாள் 15 நாள் கட்டு போட்டு ஒரு 5 நிமிஷம் நிதானம் இல்லாததுனால எவ்வளவு நாள் கஷ்டப்பட வேண்டியது. இத சொல்றார் அந்த வெட்டியார். மறுநாளைக்கு ராஜா கூப்பிடுறார். ரெகுலரா வர கூப்பிட்டார். வந்தார். நேற்று இரவு என்ன சொன்னாய்னா, நேற்று இரவு நான் வரலன்னு அவர். பின்ன யார் வந்தான்னா, என் மகன் வந்தான்னா. அவனை கூப்பிடுனார். அவனை கூப்பிட்டார். என்ன சொன்னாயினார்? சொன்னா, இந்த ஞானம் உனக்கு எப்படி வந்தது? யார்கிட்ட நீ படிச்ச அப்படின்னு அவர் கேட்டார். அதுக்கு அவன் சொன்னான், எனக்கு முன் பிறவியோட நினைவு உண்டு. அப்படியா? நீ முன்பிறவியில என்னவா இருந்த? நான் சாஸ்திரங்கள்லாம் படிச்ச, வேதங்கள்லாம் படிச்ச ஒரு அறிஞருடைய மகனா இருந்தேன். நானும் படிச்சிருந்தேன். நான் ஒரு சிறிய தவறு செய்தேன், அதனால டீப்ரமோஷன் மாதிரி பிறவி மாறி போயிடு. என்ன பண்ணினாய்? ஒரு நாளைக்கு எங்க ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போறதுக்கு ஒரு பூஜைக்காக போறேன். அந்த காலத்துல நடந்து போனோம் அல்லது வண்டி வாகனங்கள் தான். நான் நடந்து போறதே வெயில் தாங்கல்ல. நடுப்புல ஒரு சுடுகாடு இருந்தது. அதனுடைய வாசல்ல ஒரு ஜோடி செருப்பு கிடந்தது. அந்த செருப்பை போட்டுன்னு போயிட்டேன். நான் திருடனுங்கிற எண்ணம் கிடையாது, எனக்கு சூடு தாங்கல்ல, அதனால போட்டுன்னு போனேன். திருப்பி கொடுத்துடணும்னு தான் நினைச்சேன். நான் திரும்பி வரத்தே பார்த்தேன், அதுல அந்த சுடுகாட்டுல உள்ளவர் இல்லைங்க. சரி, அவரை பார்த்தா கொடுப்போம்னு அந்த ஜென்மா முழுக்க கொடுக்கையே மறந்துட்டேன். அந்த செருப்பையே நான் திருப்பி கொடுக்கல.
அதனால மறுஜன்மா அதே மாதிரி சுடுகாட்டுல உள்ளவருக்கு மகனாக பிறந்து அவர் செய்யற வேலையை நானும் செய்யற மாதிரி ஒரு பிறவி முழுவதும் ஒரு ஜோடி செருப்பு திருடணும்னு திருடல்ல, வெயில் தாங்க முடியாம போட்டுன்னு போனது, அதை கொடுக்க மறந்து போனதுக்கே ஒரு ஜென்மன். உடம்பு தூக்கி வாரி போட வேணும். எத்தனை பேரை ஏமாத்தி எத்தனை வகையான ஃப்ராடுத்தனம் பண்ணி பணத்தை சம்பாதிச்சா எத்தனை கோடி பிறவைக்கு மூட்டை கட்டுறா மாதிரி. நாம் நினைச்சுட்டு இருக்கோம் கடன் வாங்கினா ஏமாத்தினா என்ன ஆகும்னு. அதுக்கு மகாபாரதத்துல ஒரு கதை. ஒரு ராஜா அறிவிப்பு ஒண்ணு அறிவிக்கிறார், நான் 1,00,000 பவுன் தரேன், இனாமா இல்ல கடனா, அதுக்கு வட்டி தர வேண்டாம், அந்த கடனையும் இந்த பிறவியில கொடுக்க வேண்டாம், அடுத்த பிறவியில கொடுத்தா போதும். நான் பேங்க்ல போட்டு வைக்கிற மாதிரி நான் ஒரு தட்டை கொடுத்து வைக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணான். இதுல எல்லாம் ஜாக்கிரதையா இருக்கணும். அறிவார்ந்த ஜனங்களும் இப்ப இது மாதிரி என்ன 1,00,000 போட்டா மாசம் 20,000 ரூபாய் வட்டி கொடுக்கிறோம் அப்படின்னு உடனே எத்தனை பைத்தியம் ஏமாந்து போகும். கொண்டு பணத்தை போட்டு நாசமாயி இன்னும் நடந்துட்டு இருக்கு. பொழுது விடிஞ்சா ஒரு காலத்துல ஒரு மெசேஜ் ஒரு ஊர்ல நடக்கிற தப்பு இன்னொரு ஊருக்கு தெரியாம இருக்கும், காத்து வாக்குல லேட்டா தான் வரும். இன்னைக்கு அப்டேட்டா உடனே அன்னைக்கு நியூஸ்ல வருது. இந்த ஊர்ல ஃப்ராடு பண்ணினான்னு முடிக்கிறதுக்குள்ள 6 மாசத்துல இந்த ஊர்ல ஃப்ராடுங்கிறான், அதுக்கப்புறம் 6 மாசத்துல பார்த்தா இந்த ஊர்ல ஃப்ராடுங்கிறான். அப்ப ஜனங்களுக்கு தெரியாம இருக்கான்னா தெரியறது. அதை தாண்டி பேராசை. எப்படி என்ன தொழில் செஞ்சாலும் 20% வச்சு எப்படி கொடுக்க முடியும்? லாபம் எப்படி வரும்? நாம கொஞ்சம் யோசனை பண்ணினா நமக்கே புரியும். அது எத்தனையோ ஒரு நிறுவனங்களை பார்த்தா ஒரே சமயத்துல ஆயிரக்கணக்கான கிளைகள் திறந்து கொண்டு அமக்கப்படும். அப்ப சொந்த பணம் இல்லை, வேற ஏதோ விளையாடுறதுன்னு அர்த்தம். அது மாதிரி இந்த மாதிரி விவகாரங்கள்லாம் ஜாக்கிரதையா இருக்கணும். நாம போய் மாட்டிக்கவே கூடாது. எப்படியாவது பணம் வந்தா போதும்னு நினைச்சா சந்தியில நிற்க வேண்டியது. மானம் ரொம்ப முக்கியம் இல்லையா வாழ்க்கையில? கண்ணியமா வாழறதுங்கிறது ரொம்ப முக்கியம். அதனால எந்த ஜனங்களுமே வரல, ஒத்தன் மட்டும் வந்தான் துணிஞ்சு. அக்ரிமெண்ட் எல்லாம் கையெழுத்து போட்டான். அடுத்த பிறவில என்ன ஓகேன்னா அந்த மூட்டையை கட்டிட்டு வரான், வண்டியில ஏத்திட்டு இந்த 1,00,000 பவுனை வாங்கிட்டு வரான். 2 பக்கமும் சோள கொள்ளை, கரும்பு கொள்ளையோ சோள கொள்ளையோ சம்திங் ஏதோ ஒண்ணும். ராத்திரி பௌர்ணமி, நிலா வெளிச்சம். திடீர்னு யாரோ சிரிக்க ஹி 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 அப்படின்னு ஒரு சத்தம் கேட்டது. இப்படி திரும்பி பார்த்தான், ஒத்திரியும் காணும். ஒரு 4 அடி இருக்க மாட்டான், ஹி 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 அப்படின்னு. உனக்கு ஒரு பயம் வந்தது. இவன் பலசாலி தான், திருடன்னு நினைச்சு வேப்பில்ல, பேய் பிசாசு அது மாதிரி இருக்கும். இப்படி சுத்தி பார்க்கறான், ஒத்துருமே தெரியல. அந்த சோழ கொள்ளையில ஒரு கம்பு நட்டு இருக்கு, அது மேல ஒரு செத்து போன எரும மாட்டோட தலை இருக்கு. இதை தவிர வேற எதுவுமே அங்க இல்லை. அதனால 3வது முறை சிரிச்ச உடனே பார்த்தா அந்த எரும மாடு தான் சிரிக்கிறது. கவனிச்சான். செத்து போன எரும மாட்டு தலை சிரிச்சது. என்னடா அது அப்படின்னு தைரியமாவே கேட்டான். நீ என்ன சிரிக்கிறேன், எதுக்கு சிரிக்கிறேன்னு கேட்டான். நான் நினைச்சேன் சிரிச்சேன்னு. என்ன நினைச்சு எதுக்கு சிரிக்க? இல்ல, இப்ப நான் இருக்கிற இந்த நிலம் நீ யார்கிட்ட கடன் வாங்கின்னு வரையோ அவனோட நிலம் தான். அவன்கிட்ட நானும் கடன் வாங்கியிருந்தேன். அந்த கடனை என் ஜென்மால கொடுக்க முடியாதனால மறுஜென்மா அவன் வீட்டையே எருமக்கண்ணூட்டியா பிறந்து எருமக்கடாவா பிறந்து வாழ்நாள் முழுவதும் உழைச்சு அந்த கடன் தீராம
செத்து போன பிறகு மண்டை ஓடு மாதிரி அவன் கொள்ளைய காத்துட்டு இருக்கேன்னா, ஒரு அவசர உதவிக்கு வாங்கின சொல்ப பணத்துக்கே இவ்வளோ கஷ்டமே, நீ 1,00,000 பவுன் வாங்கின்னு போறையே, உன் நிலை என்னன்னு யோசனை பண்ணினே சிரிச்சேன்னு நடுங்கி போயிட்டான். திருப்பி கொண்டு போய் அந்த பணக்காரன் கொடுத்தா அவன் பணத்தை வாங்கிக்க மாட்டேங்கிறான். அப்புறம் ஒரு மகரிஷிட்ட சொல்ல, அவர் சொன்னார், நீ மாட்டினுட்ட, இருந்தாலும் நீ தவற உணர்ந்ததுனால ஒன்று சொல்றேன். ஒரு பெரிய ஒரு ஏக்கர்ல ஒரு பசுமாடு மேயற இடத்துல ஒரு குளம் விட்டு, அந்த குளத்துல எப்போதும் சமர்த்தியா ஜலம் இருக்கா மாதிரி பார்த்துக்கோ. அதுல இரும்பினால் செய்யப்பட்டதான ஒரு பந்த போட்டு அதுல பசுமாடுகள்லாம் தண்ணி குடிக்கணும். அது மாதிரி பார்த்துக்கோ. உனக்கு கணக்கு சொன்னா புரியாது. ஒரு 10 லட்சம் மாடுன்னு வச்சுக்கோமே, 10 லட்சம் மாடு தண்ணி குடிச்சா உன் கடன் தீரும்னா உனக்கு நீ கணக்கு வச்சுக்க முடியாது. அப்ப என்ன பண்ணலாம்னா, என்னைக்கு அந்த இரும்பு பந்து மேல முதக்கிறதோ அன்னைக்கு உனக்கு கடன் தீர்ந்ததுன்னு வச்சுக்கோணும். அது மாதிரி பண்ணினான்னு இருக்கு. இதெல்லாம் இந்த சாஸ்திரம் இருக்கு பாருங்கோ, நமக்கு யூகிக்க முடியாத விஷயத்தை தான் சொல்லும். அது நம்மால புத்தியினால கூட, இப்ப நாங்க ஹோமம் பண்றோம், நித்தியப்படி காமியார்த்த ஹோமங்கள் நடக்கிறது. ஒரு சமித்த போடுறதுனால, ஹோமம் பண்றதுனால, ஒரு சக்கரை பொங்கலை போடுறதுனால, ஒரு நெய்ய ஆகுதி பண்றதுனால ஒரு பலன் கிடைக்கும் அப்படின்னு சொன்னா, எப்படி சார் கிடைக்கும் அப்படின்னு கேட்டா அவங்களுக்கு பதில் சொல்ல முடியுமா? எனக்கு நீங்க நிரூபிக்கணும். எப்படி நிரூபிக்கணும்? நான் கண்ணால எனக்கு பார்க்கணும். அப்பா உன்னால கண்ணால பார்க்க முடியாததான் சாஸ்திரம் சொல்லும். இது மாதிரி நீ செஞ்சா இன்ன பலனை அடையலாம் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. அது எப்படின்னு எனக்கு நிரூபின்னா, நீ பலனை அடைஞ்சாதான் அது உனக்கு தெரியும். அது இந்த காரியம் இப்ப சின்ன ஈஸியா புரியுற மாதிரி சொல்றேன். பசிச்சா சாப்பிட்டா பசி தீரும்னு சொல்றோம். சாப்பிட்டா பசி தீரும்னு எனக்கு நிரூபிங்க, அப்பதான் சாப்பிடுவேன்னா என்ன பண்ணி அவனுக்கு நிரூபிக்க முடியும்? அவன் சாப்பிட்டாதான் நிரூபணம் ஆகும். அது அவன் சாப்பிட்டாதான் பசி தீர்ந்து அது அவனுக்கு விளங்கும். அது மாதிரி தெய்வமோ தர்மமோ அவரவர்கள் செஞ்சு அந்த பலனை அடைஞ்சாதான் அவர்களுக்கு அது புரியும். அது அப்பேற்பட்டதான ஒரு ஜாகிரதையா இருக்க வேண்டியதான விஷயம் ஒரு தட்ட கை நீட்டி வாங்கிறது. வாமன பகவான் எதற்கு வாங்கினான்? பலே பதத்ரயம் பூமேஹே கஸ்மாத் ஹரிரயாச்சத பூத்வேஸ்வர கிருபணவத் லப்தார்த்தோபி பபந்ததம் ஏதத்வேதிதுமிச்சாமஹ மஹத் கௌதூஹலம் ஹினஹ யஜ்ஞேஸ்வரஸ்ய பூர்ணஸ்ய பந்தனம் சாப்யநாகசஹ. இவன் என்னமா கடன் வாங்கினார் பகவான்? என்ன காரணம்? இதை விட ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, இவர் கடன் கேட்டது ஒன்னும், அவன் கொடுத்ததுக்கு அவனை ஏமாத்தி வாங்கினது ஒன்னும். இந்த வட்டியில ஏமாத்தி வாங்குற மாதிரி அவன் 3 அடின்னு சொல்லி இவர் காமிச்ச கால் ஒன்னும், அளந்த கால் ஒன்னும். இவர் 3 அடி தானம் வேணும்னு காண்பிச்ச கால் அடி கணக்கு, இவர் காண்பிச்ச அடி வேற. இந்த கிராமத்துல எல்லாம் நெல்லு அளக்கிறதுக்கு ஒரு மரக்கா, கூலி கொடுக்கறதுக்கு ஒரு மரக்கா. இன்னைக்குமே இந்த திராசு எல்லாம் இருக்கு பாருங்க மார்க்கெட்ல எல்லாம், ஒரு திராசு கூட கரெக்டா இருக்காது. ஒரு திராசு கூட கரெக்டா இருக்காது. இதெல்லாம் பண்றார்களேனால் ஃபிட்ஸ் வரும். ரொம்ப பேருக்கு அது தெரியாது. அதுல எல்லாம் தவறுதல் பண்ணினா ஃபிட்ஸ், காக்கா வலிப்பெல்லாம் வருது பத்தியெல்லாம், அந்த தப்புக்கு தான் வரும். நான் என்ன சொல்றேன், 5 ரூபாய்க்கு 6 ரூபான்னு சொல்றதுல தப்பே கிடையாது. ஒரு 50 கிராம் 100 கிராம் ஏமாத்தி ஜனங்களை வியாபாரத்துல இது மாதிரி எல்லாம் பண்ணினா பெரிய பாவத்தை மூட்டை கட்டுறது. அது ரொம்ப பேருக்கு இந்த சாஸ்திரத்தை விட்டு விலகிறதுனால அது தெரியல. வெறும் படிப்பு மட்டும் அதை சொல்லி கொடுக்கலையே. ஒரு காலத்துல நம்ம படிப்புலயே அது இருந்தது. அறஞ்செய்ய விரும்பு, ஆடுவது சினம்.
அப்படின்னு படிப்பிலேயே சொல்லி கொடுத்தோம். இன்னைக்கு அது மாதிரி ஒரு படிப்பே கிடையாது. ஒழுக்கத்தை சொல்லி கொடுக்கிற படிப்பே கிடையாது. ஒழுக்கம் இல்லாத படிப்பு குப்பைக்கு சமானம். பால் உயர்வா இருக்கலாம், அது எந்த பாத்திரத்துல கொண்டு வரோம்னு இருக்கு. அது நல்ல சுத்தமான தேய்க்கப்பட்டதான ஒரு பாத்திரத்துல பசும்பாலை கொண்டு வந்தா அந்த பாலுக்கு மகிமேன்னு சொல்லலாம். ஒரு பன்னியினுடைய தோல்ல ஒரு தொன்னை செஞ்சு ஒரு கப்பு செஞ்சு அதுல கொண்டு வந்த, இது மாதிரி ஒரு உதாரணம் சொல்றேன். நாய் தோல்ல பண்ணு வந்த பால் வசதியா இருக்கலாம், அதை எதுல ஊத்துறோம்னு அந்த பாத்திரம் இருக்கு. அதுபோல ஒழுக்கக்கேடான படிப்பு இப்ப நான் சொன்ன பாலுக்கு சமானம் தான். ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். இதெல்லாம் வள்ளுவர் சொல்றது. அப்பேற்பட்டதான ஒரு நேர்மை வேண்டாம ஏன் பகவான் ஏமாத்தி அளந்தான்? இதை விட பெரிய அடுத்த விஷயம், அப்படி அளந்து எல்லாத்தையும் கொடுத்த மகாபலிய பகவான் ஏன் கட்டினார், கட்டி போட்டார்னு. இதெல்லாம் கொஞ்சம் காரணம் சொல்லணும். பகவான் செஞ்ச அதுல காரணம் இல்லாம செய்ய மாட்டான், தப்பு பண்ண மாட்டான். என்ன காரணம்னு சொல்லணும் அப்படின்னு புராணத்துல கேட்க அதுக்கு சொல்றது புராணம். இந்த பார்க்கடலை கடைஞ்சு தேவதைகளும் அமுசுரர்களும் அமிர்தத்தை சாப்பிட்டார்களா? சாப்பிட்றதுக்காக கடைஞ்சார்கள். ஒரு 2 நாள் முன்னாடி சொன்னேன்னா கூர்ம புராணத்துல. அப்ப அமிர்தம் வந்தது. மகாலட்சுமி கல்யாணம் வரையில் தான் நான் சொன்னேன். அதுக்கப்புறம் கடையும் போது அமிர்தம் வந்தது. பகவான் தன்வந்தரியாக பிறந்து அந்த அமிர்தத்தை எடுத்துன்னு வந்தார். தருணம்புத சுந்தரஸ்ததத்வம் நனுதல்வந்தரிருத்திதோம்புராசேஹ அமிர்தம் கலசே வஹன் கராப்யாம் அகிலார்த்திம் ஹரமாருதாலயேஷ. இவர் ஆயுர்வேத பிரவர்த்தகர். இன்னைக்கு உலகத்துல வைத்தியம்னு சொல்றோமோ, வைத்தியத்துல ஆயுர்வேதம்னு சொல்றோம், சித்தான்னு சொல்றோம், அலோபதினு சொல்றோம், சீன வைத்தியம்னு சொல்றோம், பாரம்பரிய வைத்தியம்னு சொல்றோம். நீங்க என்ன வைத்தியம்னு சொன்னாலும் எல்லா வைத்தியத்துக்கும் முதலானது ஆயுர்வேதம் தான். இதை எல்லாருமே ஒத்துப்பான். இன்னும் சொல்ல போனா உலகத்துல உள்ள எல்லா கண்டுபிடிப்பும் இந்தியாவிலேருந்து தான் கிளம்பினது. பின்னாடி அவன் அதை பிரபலப்படுத்தினான், பாதி ஏமாத்தினான், பாதி ஃப்ராடு. அந்த இப்ப அந்த ரிசர்ச்சில் அதெல்லாம் ஒன்னொன்னா கொண்டு வரா. என்னென்ன ஃப்ராடு பண்ணார்கள். இந்த ஃப்ளைட்டை கண்டுபிடிச்சது யாரோ ஒருத்தரை சொல்ற, ரைட் சகோதரன். அதுக்கு முன்னாடி கண்டுபிடிச்சது ராஜஸ்தான்ல 2 பேர். அது மாதிரி தாவரவியல்ல நோபல் பரிசு உலகத்துல எவனுக்கோ கொடுத்தார், அதை முதல்ல கண்டுபிடிச்சது பெங்காலில ஒருத்தர். இதெல்லாம் இன்னைக்கு வெள்ளைக்காரன் ஏமாத்திட்டு போயிட்டான், அதை ப்ரூவ் பண்றோம். பொறாமையில நம்ம பேச வேண்டிய அவசியம் கிடையாது. என்கிட்ட இல்லைன்னா உன்னை பார்த்து நான் பொறாமப்படணும். நம்ம சாஸ்திரங்கள்ல எல்லாமே விமானம்ங்கிற வார்த்தை இருக்கு. புஷ்பக விமானத்துல ராமர் வந்தார்னு இருக்கு. ராமர் வந்த பாதைன்னு இங்க போட்டிருக்கோம். இது போன பாதை, வந்த பாதை இல்ல. அயோத்தியிலேருந்து லங்கைக்கு போன பாதை. அது திரும்பி வரத்தே பகவான் 1 மணி நேரத்துல புஷ்பக விமானத்துல வந்துட்டார் அப்படின்னு சொன்னா, அப்ப விமானம்னு ஒண்ணு இருந்திருக்குன்னு தெரியறதோனும், ஒரு கண்டுபிடிப்பு இருக்கு அப்படிங்கிறது தெரியறதோனும். அது மாதிரி பல கண்டுபிடிப்புகள் இந்த தேசத்துல மிகவும் பழமையானது. அதுல ஒண்ணு ஆயுர்வேதம்ங்கிறது. அந்த ஆயுர்வேதத்துல உலகத்துக்கு அந்த சாஸ்திரத்தை கொடுத்தவர் தன்வந்திரிங்கிற பகவான். அதனாலதான் இன்னைக்கும் தன்வந்திரி பகவானை பூஜை பண்றது. இப்ப இந்த நம்ம ஹோமத்திலேயே தன்வந்திரி ஹோமம், மிருத்யுஞ்சய ஹோமம் இருக்கு, புதன்கிழமை இன்னைக்கு இருக்கு. தன்வந்திரி மந்திரத்தை சொன்னா சகல விதமான ஓம் நமோ பகவதே வாசுதேவாய தன்வந்தரையே அமிர்த கலச ஹஸ்தாய சர்வ ஆமய விநாசனாய. ஆமயம்
அப்படின்னா வியாதின்னு அர்த்தம். எல்லா வியாதியையும் போக்கக்கூடியவர் தன்வந்தரி. அந்த தன்வந்தரி அமிர்த கலசத்தை எடுத்துன்னு வர, அவர் தேர்ந்து அசுரர்கள் அந்த கலசத்தை புடுங்கி கொள்ள, தேவதைகளுக்கும் அசுரர்களுக்கும் சண்டை வந்து, அசுரர்கள் பலசாலியா இருக்கிறதுனால அந்த கலசத்தை எடுத்துன்னு ஓடி போயிட்டார்கள். தேவதைகளை ஏமாற்றிட்டார்கள். அதற்காக பகவான் என்ன பண்றான்? மோகினியாக அவதாரம் எடுத்து சியாமாம் ருச்சாப்பி வயசாப்பி தனும் ததானி அப்படின்னு 16 வயசு பெண்ணாக பகவான் சுந்தரி திவ்ய சுந்தரியாக ரூபம் எடுத்துன்னு வர, அசுரர்கள் இருக்கிற இடத்துக்கிட்ட வந்த உடனே அவர்கள் வந்து இந்த பெண்ணை பார்த்த உடனே அந்த அமிர்த கலசத்தையே மறக்கிற நிலைக்கு போயிட்டார்கள். சில பேர் பஸ் ஸ்டாண்ட்ல பிராக்கு பார்த்துட்டே பஸ்ஸை விட்டுருவான். அது மாதிரி இந்த பெண்ணை பார்க்கறதுல அமிர்த கலசத்தை மறந்துட்டார்கள். காத்துவம் மிருகாட்சி கிட்டக்க போய் விசாரிக்கிறார்கள். பொதுவாவே மின்பின் பழக்கமில்லாததான ஒரு பெண்ணுகிட்ட பேசுறதை விட அநாகரிகம் உலகத்துல எதுவுமே கிடையாது. நமக்கு பழக்கம் இல்லாதவர்கள்ட்ட, அதுவும் பெண்கள்கிட்ட, அதுவும் சின்ன குழந்தைகள்கிட்ட பேசவே கூடாது. ஒரு பாட்டி அம்மா அந்த ஸ்தானத்துல இருந்தாலாவது சரிங்களாம். சில பேர் வயசாயிடுச்சுங்கிற ரீதியில சலுகையில பேசுவார்கள். அதுவும் தப்பு. சாஸ்திரம் அது தப்புன்னு சொல்றது. அதுக்கு உதாரணம் சொல்றது, மாமனார் மாட்டு பொண்ணுகிட்ட பேசக்கூடாதுங்கிறது சாஸ்திரம். நம்ம சாஸ்திரத்துல அது விதிச்சிருக்கு. மாமனார் மருமகள்கிட்ட பேசக்கூடாது. அந்த காலத்துல நேர பேச மாட்டார்கள், மனைவி மூலமா தான் பேசுவார்கள். மருமகள் பேசுவார் அப்பான்னு கூட்டு மாமனார்கிட்ட, இவர் நேர பேசக்கூடாது. ஏன்னா ஸ்திரீக்கும் புமானுக்கும் சில விஷயங்கள்ல பிசிக்கலா வித்தியாசம் உண்டு. இன்னைக்கு வேணா நீங்க மனசு சுத்தமா இருந்தா, உன் மனசு அழுக்குதான் தெரியறதே. பேப்பரை திறந்தா, டிவியை திறந்தா நாடுறதே. எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனங்கள்லாம் எத்தனை வயசாகி பண்றான். ஒரு குடும்பஸ்தன் ஒன்றும் இல்லை, கல்யாணமே ஆகலைன்னா கூட தெரியுங்களாம். அது கூட ரைட்டு கிடையாது. ஒரு கல்யாணம் ஆகி குடும்பத்துல உள்ளவன்லாம் என்ன மாதிரி அயோக்கியத்தனங்கள் பண்றார்கள்னு நாம பார்க்கிறோம். சமூகம் எப்படி கெட்டு போயிடுச்சு, எப்படி இந்த ஒரு நாம சாப்பிட்ற உணவுகள்லயும் உள்ள பிரச்சனை. எப்படி தூக்க மாத்திரை சாப்பிட்டுண்டா நமக்கு தூக்கம் வருதோ, அது மாதிரி நாம் சாப்பிட்ற உணவுகள் வெளியே தூண்டுற உணவுகள் தான் நமக்கு தெரியாது. ஆர்டிபிஷியலா சிலதெல்லாம் இந்த கலரிங்லாம் போட்டு, இந்த பேஸ்ட் கிஸ்ட், இந்த கிரீம் இதெல்லாம் போடுறாம தெரியல. இது என்னன்னே உங்களுக்கு தெரியாது. இது என்ன பண்றது அப்படிங்கிறதே உங்களுக்கு தெரியாது. இந்த கேரளாவில் ஒரு ப்ரோக்ராமுக்கு நான் போகும்போது என்னோட பேத்தி வந்திருந்தா. என்னோடய உட்காந்துருப்பா. நல்ல ஷார்ப்பு, புத்திசாலி, ஆனா அமைதியா இருப்பா. அதை பார்த்துட்டு அங்க ஒரு லேடிஸ் ப்ரொஃபஸர் ஒருத்தர், இந்த பொண்ணுக்கு நீங்க சாக்லேட் பிஸ்கெட்லாம் கொடுக்க மாட்டேங்களான்னு கேட்டா, எப்படி சொல்றேன்னு கேட்டேன். நான் இவ்வளவு அமைதியா இருக்காளேவா, அதனால சொல்றேன். இன்னைக்கு ரிசர்ச் அது அதெல்லாம் ஆக்டிவா இருக்கிறதுக்கு உள்ள பொருள்கள் கலக்கிறாதுங்க. அத அடிக்டார பொருளும் கலக்கிறா, ஆக்டிவா இருக்கிற பொருளும் கலக்கிறா. அதெல்லாம் சாப்பிட்டா கொஞ்ச நாள்ல நமக்கு அப்படியே ஒரு வெறி மாதிரி வர ஆரம்பிச்சிடும். இன்னைக்குதான் குழந்தைகளை பாருங்க, கையை பிடிச்சிருந்தா கண்ட்ரோலே ஆகாது. இன்னைக்கு குழந்தைகளை பெரும்பாலும் கவனிச்சுட்டா கையை பிடிச்சா, அந்த காலத்துல எல்லாம் பாட்டி கையை பிடிச்சிருந்து இது மாதிரி கதைக்கு வந்து கோயிலுக்கு வந்து உட்கார்ந்துட்டு பாட்டியோட பேசி அவ்வளோ அமைதியா இருந்த அந்த மனித குலம் இன்னைக்கு எப்படி இருக்கு? யார் இந்த நிலைக்கு கொண்டு விட்டது? எல்லாரும் சிந்திக்கணும். நாம் தான் ஜாக்கிரதையா இருக்கணும். குழந்தைகளுக்கு தேவையில்லாம வெளி பொருட்களை வாங்கி கொடுக்க கூடாது. அது என்னதுன்னு தெரியாம அதை போட்டதை மட்டும் நம்பி கொடுக்க கூடாது. நம்ம வீட்டுல நம்ம கையால தயாரிச்ச உணவுகள் தான் கொடுக்கணும். அதனாலதான் நம்ம பெரியோர்கள்லாம் பண்டிகைலாம் வச்சு விதவிதமா பட்சணங்கள்லாம் பண்ணி அதுல எல்லாம் கூட ஜாக்கிரதையா இருக்கணும்.
மாவெல்லாம் போய் அரைச்சுன்னு தான் வரணும், கடையில வாங்கக்கூடாது. எதை சொன்னாலும் பயமா இருக்குது. அதுக்காக சொல்றேன், எதை சொன்ன. இப்ப இந்த ஊர்ல நான் வந்து கிராமத்துல எண்ணெய் ஆடிதான் சாப்பிடுவோம். எங்களுக்கு அந்த தோப்பெல்லாம் உண்டு. இப்ப ஸ்ரீரங்கம் வந்த உடனே எண்ணெய் ஆடுறதுக்காக கொப்பரை தோப்பு உள்ள தட்ட போய் கொப்பரை தேங்காய் கிடைக்குமான்னு கேட்டேன். சாமி நீங்க நாளைக்கு வாங்க, சல்பேட் போடாம நான் அடுத்து வைக்கிறேன்னு. அப்படின்னா என்னன்னு கேட்டேன். நான் எனக்கு தெரியாது. இல்லை சாமி, இந்த கொப்பரையை வந்து தேங்காய் ஆடும்போது அதுல வந்து நல்ல வெள்ளையா உள்ள கொப்பரையும் இருக்கும், கருப்பா உள்ள கொப்பரையும் இருக்கும். ரெண்டும் கலந்து வந்தா அந்த எண்ணெயானது அழுக்கா இருக்கும். அதுக்காக சல்பேட்டுன்னு ஒண்ணு, அதுல அந்த கொப்பரையை ஊற வச்சு காய வச்சிருவோம். அந்த எண்ணெய்கள் கொப்பரை எண்ணெய் தான், செக்குல ஆட்டின எண்ணெய் தான், சல்பேட்ல ஊற வச்ச தேங்காய். அதான் அதுல உள்ள பிரச்சனை அப்படின்னா. அப்ப அது இல்லாம ரொம்ப சிம்பிள் சாமி, 1 கிலோவுக்கு ஒரு எலுமிச்சம்பழம் போட்டா போதும். தண்ணி ஊற்றக்கூடாது. தேங்காய் எண்ணெய் ஆடும்போது 1 கிலோவுக்கு ஒரு எலுமிச்சம்பழம் போட்டா பியூரா இருக்கும். இங்க வந்து கத்துனது நான். கார வாசனையும் வராது, வருஷம் முழுக்க அப்படியே இருக்கும். ஒரு 4 மாசம் ஆச்சுன்னா ஒரு கார வாசனை வரும்போது இதுமா. அதுல இன்னொன்னு சொல்றேன்னா, நடுப்புல ஒரு 20 வருஷம் மெட்ராஸ் போய் கடையில வாங்கி சாப்பிட்டுட்டு சரி இனிமே நமக்கு பட்சணங்கள்லாம் ஒத்துக்காது, சாப்பாட்டுலாம் சரியா வராது அப்படின்னு நினைச்சிருந்தோம். இங்க வந்து சாப்பிட ஆரம்பிச்சோன்னா இது ஹெவினஸே இல்லை உடம்புல. இப்படிதான் நம் முன்னோர்கள்லாம் வாழ்ந்திருக்கார்கள். அதுல ஒரு ஒரு நம்ம உடம்ப உத்தேசிச்சுதான இத்தனையும் அப்படிங்கிறத நாம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டாமா? ஒரு 16 வயசு பெண்ணை பார்த்த உடனே தடுமாற்றத்தை அடையிறதுன்னா அது அசுர குணம் இல்லையாது. யாரு என்னன்னு கேட்டான். அவ கேட்டா, பகவான் கேட்கிறார், நீ என்ன விசாரிக்கிறதுக்கு என்ன காரணம்னு கேட்டான். என்ன விசாரிச்சுன்னு என்ன பண்ண போற? இல்ல ஒரு காரணத்துக்காக தான் கேட்கிறேன். என்ன காரணம்? அயம் கஷ்யபதாயாத்தாக, நாங்கெல்லாம் கஷ்யபர்கள். கஷ்யபர்னு ஒரு மகரிஷி, அவருடைய குழந்தைகள், தேவதைகள் அசுரர்கள் 2 பிரிவு. நாங்கெல்லாம் சேர்ந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணினோம். பலன் வரத்தே சண்டை போட்டு மாட்டோம். அமிர்தம் வந்த உடனே சண்டை போட்டு மாட்டோம். எங்களுக்குள்ள இந்த அமிர்தத்தை பிரிச்சுக்கிறதுல ஒருத்தர் நம்பல. அதனால நீ வந்து எங்களுக்கு பிரிச்சு தரணும். அவ கேட்டா, உங்களுக்குள்ளேயே நீ நம்பலைன்னா என்ன எப்படி நம்புவேன்னு கேட்டா. நீ யாரு அப்படின்னு முதல்ல கேட்டானோ. அப்ப பகவான் சொல்லியிருந்தால் வயம் குலட்டா ஸ்திரீன்னு அளவர். குலட்டா அப்படின்னா சம்ஸ்கிருதத்துல குலட்டான்னா பிராஸ்டியூட்னு சொல்றோமோ, இங்கிலீஷ்ல. தமிழ்ல விபச்சாரிங்கிற மத்தியில அந்த பெண் அப்படிங்கிறான். அதுக்கு இப்ப எப்படி சொல்றான் வியாக்கியானம்? தாசி அப்படிங்கிறான். தாசி மகன். தாசின்னா விபச்சாரி இல்லை. எல்லாருமே அதை திருப்பி ஒரு தடவை கேட்டுக்கணும். தாசின்னா வேலை செய்பவர்கள்னு அர்த்தம். தாசிங்கிறது பெண் பால், தாசன்கிறது ஆண் பால். நான் காளிதாசன், ராமானுஜதாசன் அப்படின்னு சொல்றோமோனோ நாம. அப்ப தாசன்கிற வார்த்தையை சேர்த்துக்கிறோமோனோ. அது கொச்சையான வார்த்தை கிடையாது. தாசின்னா கொச்சை கிடையாது, வேலை சர்வை செய்பவர்கள்னு அர்த்தம். வேசின்னா தான் கொச்சையான வார்த்தை. இவள் சொல்றா, நான் அதனாலதான் நம்புறேன் நான். அவன் ஏன்? ஒத்தட்ட தனிப்பட்ட முறையில பிரியம் இருக்காது. ஒரு குலஸ்திரியா இருந்தா ஒரு பக்கம் சார்பு நிலையா இருக்கும். உனக்கு அது மாதிரி மனோபாவம் இருக்காது, அதனால நான் நம்புறேன்னா. அப்புறம் பகவான் வசுரர்களை உட்கார சொல்லி, தேவதைகளை உட்கார சொல்லி ஏமாத்தி, தேவதைகளுக்கு மட்டும் கொடுத்துட்டு அசுரர்களுக்கு கொடுக்காம ஏமாத்திட்டான். இது மாதிரி பண்ணலாமா? 2 பேரும் தானே கடைஞ்சார்கள்னா. அவன் தானே முதல்ல தேவதைகளுக்கு கொடுக்காம அந்த கலசத்தை புடிங்கின்னு வந்தது. தமிழ்ல ஒரு வச்சனம் உண்டு, எண்ணம் போல வாழ்வு, வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்த்தம் உள்ளத்தனையது உயர்வு அப்படின்னு ஒரு குறள். எப்படி குளத்துல வெள்ளத்தோட உயரம் இருக்கோ அந்த அளவு தாமரையோட உயரம் இருக்கும். அது மாதிரி மனசோட உயரத்தை தகுந்தபடிதான் வாழ்க்கையோட உயரம் இருக்கு. எண்ணம் போல வாழ்க்கை அமையும்.
ஏமாத்தணும்னு நினைச்சான், ஏமாந்து போனான். அப்புறம் ஒரு பெரிய சண்டை வந்தது. அந்த சண்டையில அசுரர்களுக்கும் தேவதைகளுக்கும் அசாத்தியமான சண்டை வர சிவபெருமான் போய் ஒரு மரத்துல ஒளிஞ்சு நுட்டான். பயத்தினால இல்ல, இது தேவை வேண்டாம். கடைசியில பகவான் வந்து தேவதைகளுக்கு பட்சமா இருந்து பலமா இருந்து அசுரர்களை அடிச்சு விரட்டி, அதுல அசுரர்களுடைய தலைவனான மகாபலிங்கிறவன் விபத்தை அடைஞ்சு மரணம் அடைஞ்சுட்டான். அவன் உடம்ப தூக்கிண்டு அசுரர்கள்லாம் பாதாள உலகம் போக, சுக்கராச்சாரியாருங்கிறவர் குரு, அவர் வந்து அந்த உடம்ப பொழைக்க வச்சுட்டார். அப்படியே இருக்கு. இங்க ஒரு 2 மணி நேரம் கழிச்சு பார்த்தா சிவபெருமான் வெளியில வர, இந்த அமிர்த மதனம் நடந்த இடம் இருக்கு பாருங்க. சில மீட்டிங்லாம் முடிஞ்ச உடனே அந்த இடத்துல பார்த்தா சோடா பாட்டிலும் சைக்கிள் செயினும் சேரும் அமக்களை பட்டு கிடக்கும், உடஞ்சு கிடஞ்சு. ஆயிரக்கணக்கான சேர் உடஞ்சு மேடை கிழிஞ்சு அப்படி கிடக்கு பத்தியில. அதோட சுபாவம் அப்படிதான். நான் அந்த தமிழ்ல ஒரு வச்சனம் உண்டு, நாய குளிப்பாட்டி நடுக்கூலத்துல வச்சாலும் அது வாழை குழைச்சுண்டு அது எங்க போகுமோ அங்கதான் போகும். பண்பை சொல்லி கொடுக்கிறவன் தான் தலைவன். முதல்ல அதை தெரிஞ்சுக்கோங்க. மக்களோட விருப்பப்படி நடக்கிறவன் தலைவன் இல்லை. எது நல்லதோ மக்களுக்கு அதன்படி மக்களை நடக்க வைக்கிறவன் தான் தலைவன். திரும்பி வந்து பார்க்கிறார், பெரிய சண்டை நடந்திருக்கு. என்ன நடந்ததுன்னு கேட்டார் சிவபெருமான். இது மாதிரி நடந்தது. எப்படி நடந்ததுன்னா, பகவான் வந்து மோகினி அவதாரம் எடுத்தார் அப்படின்னா உடனே மகாவிஷ்ணுவை கூப்பிடுறார். வந்தார். நீ என்ன அவதாரம் எடுத்து அசுரர்களை மயக்கினார்? மோகினி அவதாரம்னார். அது என்னன்னா, பகவான் சொன்னான், இது பாருங்கோ, ஒரு கடைன்னு இருந்தா அதுல நல்ல பொருளும் இருக்கும் கெட்ட பொருளும் இருக்கும். சில பேருக்காக சில ஐட்டங்கள் வச்சுதான் ஆகணும். அது மாதிரி எங்கிட்ட சில விஷயங்கள் இந்த அசுரர்களுக்காக உள்ளது. உங்களுக்கு என்னத்துக்கு அதெல்லாம் அப்படின்னா, இல்ல இந்த மோகினியை நான் பார்க்கிறேன்னா. வேண்டாமேன்னா, பார்வதி பக்கத்துல இருக்கா, இருந்தாலும் ஜாகிரதையா இருக்கணும் அப்படின்லாம் சொல்லிட்டு பகவான் பழையபடி மோகினி அவதாரம் எடுத்து வர, பகவானே இந்த பிரபஞ்சத்துல பகவானுடைய சக்திய மாயேன்னு சொல்றது. நாம மாயதான் இந்த பிரபஞ்சமா இருக்கு. கண்ணுக்கு தெரியாத நிலையில அந்த மாய நம்மளை படுத்துற பாடே தாங்கல். அந்த மாய கண்ணுக்கு தெரியாது. அந்த நிலையிலேயே அதற்கு மயக்கப்பட்டு அடிமையாகி நாம் இருக்கோம், மயங்கி இருக்கோம். அந்த மாயையே ஒரு வடிவம் எடுத்து வந்தார். அதுவும் பகவானுடைய மாய. மம மாயா துரத்தியா, பகவத்கீதையில பகவான் சொல்றான், மம மாயா, என்னோட மாய, என்னோட சக்தி. அது நேர வரது. பின்னாடியே சிவபெருமான் தன்னால மறந்து போக, அந்த சிவபெருமானுக்கும் இந்த மோகினிக்கும் ஏற்பட்ட சம்சர்க்கத்தினால, சேர்க்கையினால வந்தவர் தான் சாஸ்தா. இன்னைக்கு கொச்சையா சில பேர் மீட்டிங்ல பேசுறா 2-3 விஷயங்கள். அதுக்கு மக்களுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்காக சொல்றேன். ஆணுக்கும் ஆணுக்கும் குழந்தை பிறக்குமா அப்படின்னு கேட்கிறான். அப்படின்னு அங்க சொல்லவே இல்லையே. இந்த இடத்துல பெண் வடிவத்தை எடுத்துன்னு வந்தால், இப்பயே ஆண் பெண்ணா மாறுற மாதிரி ஆப்ரேஷன்லாம் இருக்கு, பெண் ஆண்ணா மாறுற மாதிரி ஆப்ரேஷன்லாம் இருக்கு. கொஞ்ச நாள் கழிச்சு பெண்ணா இருந்துட்டு கொஞ்ச நாள் கழிச்சு ஆனா திருப்பி ஆப்ரேஷன் பண்ணிக்கிறான். என்ன நடக்க போறதோ தெரியல கொஞ்ச நாள்ல. அது மாதிரி ஒரே ஆளே கொஞ்ச நாள் ஆணா இருக்கான், கொஞ்ச நாள். இதெல்லாம் புராணத்துல இருக்கு, இன்னைக்கு நடைமுறையிலையும் இருக்கு. லௌகீகமான வாழ்க்கையிலேயே இதெல்லாம் நம்ம பார்க்கிறோம்னா, பகவானுடைய சக்திகள்ல என்ன நடக்குங்கிறது பெரும்பாலும் நடக்கிறது நம்ம உடம்புக்குள்ளேயே என்ன நடக்கிறதுன்னு நமக்கு தெரியாது. யாராவது ரிசர்ச் பண்ணி சொன்னாதானே தெரியறது. இதுல இன்னொரு விஷயமும் இருக்கு. இந்த கர்ப்பம் ஏற்பட்ட உடனே
மசக்கைன்னு சொல்லுவார்களோன்னு, அந்த மசக்கையினால வாந்தி பண்ணக்கூடிய நிலையை அடைய மகாவிஷ்ணு மோகினி அதிலேருந்து ஒரு புழு உண்டாக அந்த புழுவினால கூடு கட்டப்பட்ட அந்த கூட்டுக்கு தான் சாலக்கிராமம்னு பேர். இன்னைக்கு சாலக்கிராமம்னு வச்சு நாம பூஜை பண்றோமோ, அது ஒரு கூடு தான், ஒரு புழு கற்ற கூடு தான். அதுல என்ன ஸ்பெஷாலிட்டின்னா, மண்ணிலேருந்து மண்ணுல நிறைய தங்கம் இருக்கு, பல தாதுக்கள் இருக்கு. இந்த கூடு கற்ற இந்த புழுக்கு என்ன சக்தின்னா, தங்கத்தை மட்டும் பிரிச்சு கூடு கட்டும். தங்க மிகுதியா உள்ள மண்ணை வச்சு கூடு கட்டும். ஒரு காலத்துல சாலக்கிராமங்கள்ல அந்த தங்கத்தோட ரிஃப்ளெக்டர் இருக்கும். இன்னைக்கு கிடைக்காது. நீங்க பாக்குறதுல எல்லாம் ரெண்டு விதமா தான் இருக்கும் சாலக்கிராமம். ஒன்னும் முழு கல்லு மாதிரி இருக்கும், ஓட்டையே இல்லாம. அது சாலக்கிராம கல்லு, சாலக்கிராமம் கிடையாது. சாலக்கிராமம்னா அதுல ஹோல் இருக்கணும். ஹோல் மட்டும் இருந்தா போராது, அந்த ஹோலுக்குள்ள பார்த்தா சக்கரம் இருக்கும், சுதர்சன சக்கரம் மாதிரி இருக்கும். இப்ப நாங்க பரம்பரையா பூஜை பண்ற அந்த சாலக்கிராமத்துல எல்லாம் பார்த்தா தங்க ரேகையெல்லாம் ஓடி இருக்கும், தங்கங்கள்லாம் இருக்கும். இல்ல, அதுலயும் அவதாரம் உண்டு. மத்ஸ்யாவதாரம், கூர்மம். இப்ப நான் சொல்றேன் பாருங்க, மத்ஸ்யாவதார சாலக்கிராமம் உண்டு. கூர்மம் மாதிரி, ஆம மாதிரி இருக்கும், மீன் மாதிரி இருக்கும். ஹயக்ரீவர் குதிரை மாதிரி இருக்கும். ஹயக்ரீவ சால அதெல்லாம் வச்சிருக்கோம் நாங்க பூஜை பண்றது. நிகமந்த மகாதேசிகர்னு ஒரு மகான் இந்த திருவரங்கத்துல ரங்கநாதரை காப்பாத்தினவர்ல அவரும் ஒருத்தர். மாலிக் கபூர் படையெடுத்து வரத்தே அவர் தான் இருந்தார். இந்த சாஸ்திரங்களை அவர் தான் காப்பாத்தினார். அவர் பூஜை பண்ற அந்த ஹயக்ரீவ சாலக்கிராமத்தோட ஒரு சமயம் அவள் செங்கல்பட்டுலேருந்து மாமல்லபுரத்தை நோக்கி வர, ஒரு ராத்திரி ஒரு குடிசை வீட்டுல தங்க, ஒரு குடியானவன் வீட்டுல தங்க, ஒரு 3 மணிக்கு அந்த குடியானவன் இவரை எழுப்பி, இவர் வந்தது தெரியாது, சாமி நீங்க வந்த குதிரையை கட்ட மாட்டீங்களா, கொள்ளையில உள்ள கடலை பயிரெல்லாம் அது மேய்ஞ்சு கொடுத்துருந்தா. கவனிச்சு கேளுங்க, அந்த கதை ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். நீங்க வந்த குதிரை என் வயல்ல உள்ள கடலை பயிரெல்லாம் மேய்ஞ்சு கொடுத்துருந்தா. இவர் குதிரையில வரல, இவர் நடந்துதான் வந்திருக்கார். உடனே அவர் கேட்டார், நீ அந்த குதிரையை பார்த்தியான்னு. பார்த்தேன்னா. உடனே அவன் காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணினார். சாமி எதுக்கு எனக்கு என்ன வணங்குறீங்கன்னா, நீ பாக்கியசாலிதான். ஏன்னா நேற்றைய தினம் நான் பூஜை பண்ணி அந்த ஹயக்ரீவருக்கு நேவேத்தியம் பண்ணல, அதனால ராத்திரியான உடனே அவருக்கு பசின்னு உன் வீட்டுல வந்து அவர் சாப்பிட்டுருக்கார். உன் வயல்ல அவர் எந்த கடலை பயிரை சாப்பிட்டாரோ அந்த கடலை பயிரை நீ தோண்டி பாருன்னா. தோண்டினா அத்தனையும் தங்கம், அத்தனையும் தங்கம். இப்ப நீங்க சொல்றது உண்மையா சாமின்னா, அந்த உண்மையை சொல்ற மாதிரிதான் அந்த ஊருக்கு பெயரு பொன் விளைந்த களத்தூர். திருக்கழிக்குன்றம் பக்கத்துல இருக்குது பொன் விளைந்த களத்தூர் அப்படின்னு. இது மாதிரி நிறைய உண்டு. சாலக்கிராமம்லாம் அப்பதான் உண்டாறது, சாஸ்தா அப்பதான் உண்டாரார். அதனால அந்த ரிலேஷன்ல ஹரிஹர புத்திரர் அப்படின்னு சொல்றோமோ, ரொம்ப விசேஷம். கண்டனூர்னு ஒரு ஊர் இருக்கு மதுரை பக்கத்துல, அங்க ஒரு சாஸ்தா உண்டு, சிவகங்கா பக்கத்துல இருக்கிறது. பாண்டிய மன்னனோட நீலகண்ட தீட்சிதர்னு ஒரு மகா மந்திரியா இருந்தார். அவரோட சேர்ந்து பாண்டிய ராஜா காட்டுக்கு வரத்தே அந்த சாஸ்தா கோவில்ல பாக்குறான், ஐயப்பன் கோவில்ல. இப்ப இந்த சாஸ்தா எல்லாம் இப்படி வச்சிருக்கார் இல்ல, நீங்க கவனிச்ச எல்லாம் சாஸ்தா எப்படி இருக்கும், இப்படி இருக்கும், இப்படி கைய வச்சிருந்து. அவர் இப்படி இருந்தார். உடனே ராஜா கேட்டான், இப்படி ஒரு கைய வச்சுன்னு எந்த தெய்வமுமே இல்லையே, இப்படி மூக்கு மேல விரல வச்சிருந்து.
இந்த ஐயப்பன் இருக்கார என்ன என்ன காரணம்னா, சாதாரண ஆளா இருந்தா தோணினத்தை சொல்லுவான். இந்த ஒரு விஷயத்த நாம படிச்சு தெரிஞ்சுக்கணும், இல்ல படிச்சவர்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும். நீங்களா ஒரு பொருளை சொல்லி மக்களை குழப்ப கூடாது. இன்னைக்கு நடக்கிறதே அதுதான். அதுக்கு விளக்கம், பார்ப்பான் அப்படிங்கிற வார்த்தை வெய்யற வார்த்தையா நல்ல வார்த்தையா? நல்ல வார்த்தை. பார்ப்புன்னா பறவைன்னு அர்த்தம். ஐம்பெருங்காப்பியங்கள்ல இருக்கு. அந்த பறவையும் இவனும் ஒண்ணு, அதுக்கும் 2 பிறவி, இவனுக்கும் 2 பிறவி. அதனால அது பார்ப்பு, இவன் பார்ப்பான். இது பிறவாளன் அப்படின்னு சொல்றது. த்விஜன்னு சம்ஸ்கிருதத்துல சொல்லுவா. முட்டையா பிறந்து அப்புறம் முட்டையில இருந்து ஒரு பிறவியா பிறக்கிறது. அது மாதிரி சாதாரண அப்பா அம்மாட்ட பிறந்துட்டு அப்புறம் கர்மனா ஜாயத்தே த்விஜா, உபநயனாதி சம்ஸ்காரங்கள் ஆறத்தினால அவன் அடுத்த நிலையை அடையறான்னு சாஸ்திரம் சொல்றது. இந்த பொருள் சொல்றதே அறிவு வேண்டும், ஈஸ்வர அனுகிரகம் வேணும். ஈஸ்வர அனுகிரகம் இல்லைன்னாலும் சிலதுக்கு பொருள் தெரியாது. நாவுக்கரச நாயனார் சரித்திரம் சொல்லும் போது சேக்கிழார் சொல்றார், இவர் மருள் நீக்கியாருங்கிற பெயர்ல பல நூல்களை படிச்சு கரை கண்டவரா ஆனாலும் நம்பர் அருணாமையினால் பரசமய சார்ந்தார் அப்படிங்கிறார். எல்லா நூலையும் படிச்சாலும் ஈஸ்வர அனுகிரகம் இல்லாததுனால அதனுடைய கருத்து அவருக்கு புரியல. அதனால சமண மதம் பேட்டார் அவர். இது ஏன் மூக்குல விரல் வச்சிருக்குன்னு உடனே இவர் சொன்னார். அப்ப நீலகண்ட தீட்சிதர் ஒரு யோஜனை பண்றார் சாஸ்திரான்னா. என்ன யோஜனை? அம்பேதி கௌரி அகம் ஆஹ்வயாமஹா பத்னிய பிதுஹு மாதரயேவ சர்வாஹ கதன்னு லக்ஷ்மீம். சாஸ்தாவுக்கு அப்பா யாரு? சிவபெருமான். அம்மா யாரு? மகாவிஷ்ணு. சாஸ்தா ஐயப்பன் கைலாசம் போனா சிவபெருமான அப்பான்னு சொல்லுவார், பார்வதிய அம்மான்னு சொல்லுவார். ஏன்னா அப்பாவுக்கு மனைவிகள்ல அம்மா தானே. பத்னியா பிதுகு மாத்திரைய 2 தாரம் 3 தாரம் இருந்தா எல்லாரையும் சின்னம்மா சின்னம்மா பெரியம்மான்னு தானே கூப்பிடுவாரு. அது மாதிரி கூப்பிட்டுட்டார். அங்க ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. வைகுண்டம் வந்தார், மகாவிஷ்ணுவை பார்த்து அம்மான்னார். மகாலட்சுமிய பார்த்தா என்ன உறவு சொல்லி கூப்பிடுறதுன்னு அவருக்கு தெரியல. அதனால மூக்குல விரலை வச்சு யோஜனை பண்றாருன்னு இவர் சொல்றதுக்குள்ள பற்று எடுத்துட்டாரு. விரலை எடுத்த சாஸ்தாவா இருக்காரு. நீங்க ஆச்சரியம், அதுக்காக சொல்றேன். இதெல்லாம் ரொம்ப வரதர் ஐயப்பன் கண்கண்ட தெய்வம்ங்கிறதுக்கு தான் வரதர்ங்கிறது. அந்த கதை சொல்லி இந்த மகாபலி பொழைச்ச உடனே திரும்பவும் சுக்கராச்சாரியாரோட அனுகிரகத்தினால இந்த அரச அடைஞ்சுட்டானவன். தேவதைகள்லாம் கஷ்டப்படுறார்கள். தேவதைகளுக்கு அம்மா அதிதி, அப்பா கஷ்யபர். அசுரர்களுக்கு அம்மா திதி, அப்பா கஷ்யபர். 2 பேருக்கும் அப்பா ஒருத்தர் தான், அம்மா வெவ்வேறு. இந்த அதிதி சொன்னால், ஒரு நாளைக்கு கஷ்யபர் எங்கேயோ தவம் முடிச்சுன்னு வரத்தே அதிதி முகம் வாட்டமா இருந்தால், ஏன் முகம் வாட்டமா இருக்கேன்னு கேட்டார். குழந்தைகள்லாம் கஷ்டப்படுறார்கள். யாரு? தேவதைகள். அதுக்கு அவர் சொன்னார், குழந்தைகள்னா குழந்தைகளாவா இருக்கு, எல்லாம் வளர்ந்தாய், அதுக்கு மேல கஷ்டப்படுறான்னா அது அவாவாலோட முடிவு, அவாவாளுடைய தலையெழுத்து. இப்படிதான் வாழுன்னு நாம சொல்லிதான் கொடுக்கலாம். அதுக்கு மேல ஒரு முடிவு எடுத்தா நாம என்ன பண்ண முடியும்? இந்த படிப்பு படிக்கலாம், இந்த படிப்பு இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு நாம சொல்லி கொடுக்குறோம். இது நன்னா இருக்கும், அது நன்னா இருக்கும். சில குழந்தைகள் கேட்கறது, சில குழந்தைகள் அது இஷ்டத்துக்கு படிப்பேங்கிறது. படிச்சு நன்னா ஆற குழந்தைகளும் உண்டு, படிச்சு வீணா போற குழந்தைகளும் உண்டு, படிக்காம வீணா போற குழந்தைகளும் உண்டு. படிச்சுட்டு இந்த வேலை கிடைக்கல, இவன் படிச்ச படிப்புக்குன்னு உடனே வெளிநாடு போறேங்கிறான். வெளிநாடு போனா அங்க வேலை கிடைச்ச உடனே ஆஹா ஓஹோன்னு அமக்களமா கொண்டாடி கொஞ்சம் சம்பாதிச்ச உடனே அந்த நண்டு கொடுத்தா வலையில தங்காதுன்னு ஒரு வச்சனம் உண்டு. அது மாதிரி இங்க நான் திருப்பி தொழில் பண்றேன்னு ஆரம்பிச்சு பணத்தெல்லாம் விட்டுடுறான்.
இல்லை ஷேர் மார்க்கெட்டில் போய் பணத்தை விட்டுடுறான். பழையபடி வேலைக்கு போறேங்கிறான். ஒரு நாள் காலத்தால ஃபோன் பண்ணா சௌக்கியமா இருக்கேங்கிறான், ஒரு நாள் மூட் அவுட்டா இருக்கேங்கிறான். இவனோட சேர்ந்து நாமும் சௌக்கியமா இருக்க முடியுமா, மூட் அவுட் ஆக முடியுமா? அதுக்கு படிக்க வச்சோமா, கல்யாணம் பண்ணிடுமா, அதுக்கப்புறம் மகனே கொஞ்சமா வந்தா குழந்தைகளை கொஞ்சறது கொண்டாடுறது அதோட நிறுத்திக்கணும். இல்ல ஏதாவது ப்ராப்ளம்னு சொன்னா அதுக்கு சொல்யூஷன் சொல்லணும். பகவானை பாரு, பிள்ளையார் இருக்கார், உச்சி பிள்ளையார் இருக்கார், மாணிக்க விநாயகர் இருக்கார், மாத்ருபூதே ஒரு இதெல்லாம் ஒரு பழக்கம், அதெல்லாம் மறக்கவே கூடாது. நம்ம வீட்டுல ஒரு பெண்ணு கர்ப்பமா ஆனால் அப்படின்னு ஒண்ணு போய் மாத்ருபூதேஸ்வரருக்கு அர்ச்சனை பண்ணணும், வாழைத்தார் வாங்கி கட்டணும். என்ன மிஞ்சி போனா ஒரு 250 ரூபா 300 ரூபா ஆகுமா, இல்ல 500 ரூபா ஆகுமா? ஒரு தடவை டாக்டருக்கு போயிட்டு வந்தா எத்தனை ரூபா, எத்தனை ஸ்கேன். ஒரு 30 வருஷம் முன்னாடி ஸ்கேனே கிடையாது. சுகப்பிரசவமா ஆகலையா, இது 1-2 ஃபெயிலியர் வரும். இப்ப அவ சொல்றத தப்புன்னு சொல்ல முடியாது, ரைட்டுன்னு சொல்ல முடியாது. இத ஸ்கேனை இந்தியாவில் கொண்டு வந்தல முதலானவர் சுரேஷ்னு பேரு, ஸ்கேன் இந்தியான்னு இருக்கு மெட்ராஸ்ல, சுரேஷ்னு பேர் அவருக்கு. அவர் தான் இந்தியாவுக்குள்ள ஸ்கேனை கொண்டு வந்தவர். அவாத்துல நான் அவர் வீட்டுல நான் சப்தாகம் பண்ணினேன். பொதுவா எந்த ஒரு ஃபீல்டையும் பத்தி நான் பேசி தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பேன். இப்படி எல்லாம் சொல்றார்களே, அதெல்லாம் அவசியமானு கேட்டேன் நான். அவசியம்னு சொல்லலாம், நிர்பந்தம் இல்லைன்னு சொல்லலாம் தீட்சிதர்னா. ஏன்னு முதல்ல பிரசவம் வந்துதா, கர்ப்பம் வந்துதா, ஸ்கேன் வந்துதான்னு கேட்டாரு. எத்தனையோ உயிரினங்கள் பிரசவம் ஆகலையா? பெரும்பாலா, எல்லாரையும் சொல்லல, நல்ல டாக்டர்களும் இருக்கா. அவளுக்கு ஏதாவது ஒரு சந்தேகம்னா தான் நம்மளை சொல்லுவா. பெரும்பாலா உள்ளவர்கள் ருட்டீனா அப்படியே. இப்ப சமீபத்தில் ஒரு ரிசர்ச், நீங்கெல்லாம் பார்த்தீங்களான்னு தெரியாது, அது பெரிய சர்ச்சையில இருக்கு. வேக்சின் போடுற பத்தியில குழந்தைகளுக்கு ஒரு காலத்துல ஏதோ 1-2 வேக்சின் தான் போடுவான். இப்ப மாசம் மண்டா இப்படி மாதிரி வேக்சின் நடக்கிறது. அதுக்கு என்ன பலன்னா ஆட்டிசம் வருது, அதனாலதான் ஒரு ரிசர்ச் சொல்றது சமீபத்தில். அதனால எல்லாத்துலயுமே ஜாக்கிரதையா இருக்கணும். அதுக்காக கண்ணை மூடிந்து ரிஜெக்ட் பண்ணவும் கூடாது, கண்ணை மூடிந்து நம்பவும் கூடாது. நம் மனசுல வாங்கிக்கணும். இந்த கர்ப்பத்துக்கு தாயுமானவருக்கு போய் சுகப்பிரசவத்துக்காக இதோ அந்த பக்கத்துல இந்த திருக்கருகாவூர்னு இருக்கு, அங்க போனா அம்பாள்கிட்ட வச்சு ஒரு எண்ணெய் கொடுப்பான். 1 ரூபா 2 ரூபா கூட செலவு கிடையாது. அந்த எண்ணெயை வாங்கின்னு வந்து அந்த காலத்துல வயத்துல தடவுவான் குழந்தைகளுக்கு நித்தியப்படி. இது மாதிரி சகஜமா சுகப்பிரசவமானது. இது மாதிரி எத்தனையோ இருக்கு. ரங்கநாதர் புதனுடைய க்ஷேத்திரம், தாயார் சுக்கிரனுடைய க்ஷேத்திரம் ஸ்ரீரங்கத்துல. ஜாதகத்துல புதன் சரியில்லை, சுக்கிரன் சரியில்லைன்னா ரங்கநாதரை தரிசனம் பண்ணி தாயாரை தரிசனம் பண்ணா, அதுவும் கல்யாண வாழ்க்கையில பெருசா பிரச்சனை வருது பத்தியில. இது மாதிரி உள்ளவா அகிலாண்டேஸ்வரியை விடாம திங்கக்கிழமை தரிசனம் பண்ணினா அந்த பிரச்சனையும் இருக்காது. தாம்பத்தியார்த்த உமாம் சதி, தாயார தரிசனம் பண்ணாலும் இருக்காது, சுக்கிரகாரகங்கிறதுனால. இதெல்லாம் சகஜமா. இவர்கோ சௌக்கியமா இருக்கணும்னு நினைச்சா போறாது, அதுக்குள்ள காரியத்தை செய்யணும். சௌக்கியம் உங்க சாமர்த்தியத்தினால வந்துடாது. பணத்தை செலவிச்சா சாமான வேணா வாங்கலாமே தவிர சௌக்கியத்தை வாங்க முடியாது. காரை வாங்கின்னு நான் கஷ்டப்படுறவன் எத்தனை பேர் இருக்கான்? வீடை கட்டிட்டு நிம்மதி இல்லாம இருக்கிறவன் எத்தனை பேர் இருக்கான்? குழந்தைகளை பெற்றுட்டு திண்டாடுறவன் எத்தனை பேர் இருக்கான்? எல்லார் வாழ்க்கையும் பணம் இருந்ததுனால, பதவி இருந்ததுனால நினைச்சபடி அமைச்சுன்ற முடியுமா? ஈஸ்வர அனுகிரகம் இருந்தாதான் அமையும். அதுக்குள்ள வழிகளை சொல்லணும் குழந்தைகளுக்கு. சின்ன வயசுல இருந்தே அந்த குழந்தைகளை நம்பிக்கையை வரா மாதிரி வளர்க்கணும். நாம பண்ற பெரிய தப்பு, எப்ப நாம் விதைக்கணுமோ அப்ப மிஸ் பண்ணிடுறோம். விதை காலம் இப்ப, பயிர் ஆடிப்பட்டம் தேடி விதை, இந்த ஒரு வச்சனம் உண்டு தெரியுமா? 365 நாள் விவசாயம் பண்ணினாலும் விவசாயத்துக்கு விதைக்கிறதுக்கு உகந்த சமயம் எதுன்னா ஆடி மாசம் தான். ஆனி ஆடி ஆவணி இந்த மாசங்கள்ல பண்ணினா அந்த இயற்கையோட ஒத்து இருக்கும். அது மாதிரி மனிதனுக்கு நல்லொழுக்கங்கள் வரத்துக்கு உள்ள வயசு எதுன்னா 10 வயசுக்குள்ளதான்.
சிற்ப காலங்களில் உள்ள சீலம் மறக்குமோ மானுடர் உள்ள காலம் அப்படின்னு ஒரு பழமொழி மலையாளத்துல. சிற்ப காலங்களில் உள்ள சீலம். சீலம் அப்படின்னா சீலம் சுபாவே சத்விருத்தி, நன்னடத்தைன்னு அர்த்தம். குழந்தைகள் சின்ன வயசுலயே ஒரு தப்பண்ணினா பொய் சொல்லாது, அது என்னவோ உண்மையை சொல்லு, பயப்படாது, அடிக்கலாம் கூடாது. நீங்க அடிச்சு பொய் சொல்ற மாதிரி அந்த குழந்தைகளை மாற்றி விட்டுறக்கூடாது, திருடக்கூடாது. என்னவா இருந்தாலும் அப்பா அம்மாட்ட சொல்லணும். நித்தியப்படி காத்தால எழுந்திருந்தா பல்லு தேய்க்கிறதோ, கிளீன் சுத்தமா உடம்ப வச்சுக்கிறதோ, அதோட மட்டும் இல்ல தெய்வத்தை வணங்கணும், நெத்திட்டுக்கணும், சுவாமி நமஸ்காரம் பண்ணணும், விளக்கேற்றணும், ஸ்தோத்திரங்கள்லாம் நித்தியப்படி சொல்லி கொடுக்கணும். ஏதாவது ஒரு ஸ்தோத்திரங்கள் குழந்தைகளுக்கு படி படி படி. இதென்ன அடாமாடா வெறும் உரத்தை மட்டும் போட்டு வளர்க்குற மாதிரி? இதுவா பின்னாடி வரப்போறது? மேல மேல படிச்சுட்டே வரா, வேலை இல்லை. கவனிச்சா தெரியும், நான் சொல்றதெல்லாம் பிராக்டிக்கல், வேலை கிடையாது. படிக்கிறவனுக்கெல்லாம் வேலை கொடுக்கறதுக்கு என்ன, எல்லாரும் வேலை பார்க்கறதுக்கு என்ன சர்வதேச கம்பெனியை நடத்துறது? அவர்கள் தொழில் தான் செஞ்சாகணும். எல்லாரும் எல்லாருக்கும் தேவை. அது மாதிரி வாழ்க்கையை அமைச்சிருந்தாதான் படிப்புங்கிறது தேவை. படிப்புங்கிறது நீங்க வேலைக்கு போறதுக்காக நினைச்சா முட்டாள்தனம். படிப்பு அறிவை வளர்றதுக்கு தான் படிப்பு. ஒரு கணக்கு சொன்னா அந்த கணக்கு புரிய வேண்டாமா? ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல போய் நின்னா பஸ் எங்க தூரம் போறதுன்னு கூட பார்த்து தெரிஞ்சுக்க வேண்டாமா? இது மாதிரி சில விஷயங்களுக்கு படிப்பு தேவையே தவிர, படிப்புங்கிறது வேலைக்காக மட்டும் நினைச்சா குழந்தைகள் அப்படி வளர்க்கவே கூடாது. முதல்ல தப்பான விஷயம் அது. கம்பீரமா தன்மானத்தோட தன் நம்பிக்கையோட வளர்க்கணும். நல்ல பழக்கங்களை சொல்லி கொடுக்கணும். ஒரு கஷ்டம்னு வந்ததுன்னா, திடீர்னு ஒரு ஆபத்து வந்ததுன்னா என்ன பண்ணணும்னா, துர்கா துர்கார்த்தி நாசினின்னு சாஸ்திரம். துர்கைய பூஜை பண்ணணும், துர்கைக்கு விளக்கு ஏற்றணும். இது மாதிரி எல்லாம் நம்ம சாஸ்திரம் சொல்றது. இதெல்லாம் சொல்லலாம். நம்பிக்கை இருந்தா செய்யறது, சௌக்கியத்தை அடையிறது. இப்ப அந்த நம்பிக்கையும் கிடையாது. இல்ல நீ விடு, நான் பாத்துக்கிறேன், என்ன போட்டு கொடுங்காதேங்கிறான். அதுக்கு அவர் சொன்னார், கஷ்யபர் சொன்னார், அப்ப விட்டுடுனார். ஒரு விதைய போட்டா அதுல இருந்து 10 விதை வரது, ஒரு நெல்லை போட்டா 10 நெல் வரது. அது மாதிரி இயற்கையில ஒரு உடம்புல இருந்து 4-5 உடம்பு வரணுங்கிறது இயற்கை. நமக்கு பிறக்கிற குழந்தைகள் நம்மளோடதுன்னு நாம் நினைக்கிறோம். இந்த உடம்பே நம்மோடது இல்லைன்னு ஆயிடக்கூடும். அப்படிங்கிறத இதுல இருந்து வந்த உடம்பா நமக்கு சொந்தம். விட்டுடு, அவன் வாழ்க்கையை பார்த்துப்பான். அதுக்கு அதிதி சொன்னா, ரொம்ப ஈஸியா நீங்க சொல்லிட்டு, ஒரு அப்பா உங்களால அப்படி இருக்கவும் முடியும், ஒரு அம்மா என்னால அப்படி இருக்க முடியாது. ஒரு தாயா குழந்தைகளை தான் சுத்தி 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 வரும். ஏன்னா பெரும்பாலான வருஷம் குழந்தைகளோடைய கழிச்சதுனால குழந்தைகளை தாண்டி ஒரு எண்ணம் வரவே வராது. குழந்தைகள் கஷ்டப்படுறான்னா தாங்காது மனசு. அப்ப நீ பூஜை பண்ணு, குழந்தைகளை பூஜை பண்ணி சொன்னா அது கேட்கலன்னா நீ நாராயணிய பாராயணம் பண்ணு, சுந்தரகாண்ட பாராயணம் பண்ணு, கந்தகஷ்டி கவச்சம் சொல்லு, சிவபுராணம் பாடுங்கோ, எத்தனையோ இருக்கு. இந்த அரசமர பிரதட்சணம் பண்ண சொல்லலாம். ஒருத்தருக்கு நான் சொல்றது 20 வருஷம் முன்னாடி கிருஷ்ணமூர்த்தின்னு பேரவர் இன்னைக்கு இருக்கார் திருவான்மையூர்ல. குழந்தை எல்லாம் அமெரிக்கால இருக்கா. 10 வருஷம் வைத்தியம் பண்ணி குழந்தை பிறக்கல. அவர் என்கிட்ட சொன்னார். நான் சொன்னேன், இன்னும் ஒரு 3 மாசம் கழிச்சு ஒரு டைம் வரது, குழந்தை பிறக்கிற காலம். நான் சொல்றேன் ஒரு பரிகாரம் பண்ணுங்கன்னு. ப்ராப்ளம் கர்ப்பம் தங்காத ப்ராப்ளம் தான். கர்ப்பம் ஏற்படுறது ஆனா தங்கல்லினார். கரெக்ட்னார் அவர். கர்ப்பம் ஏற்படுறது ஆனா தங்கல்ல, அதை இயற்கையாவும் செயற்கையாவும் பண்ணி பார்த்துட்டோம். நீங்க வாங்கன்னு சொல்லி சேங்காலிபுரத்துல எங்க தாத்தாவோட அதிஷ்டானம் இருக்கு, சமாதி. அதுல வச்சு புருஷ சூக்த ஹோமம்னு ஒரு ஹோமம் ரொம்ப விசேஷமா இருக்கும். கர்ப்பம் தங்கறதுக்காக உள்ளது. 16 இலைகளை வச்சு அதுல சக்கரை பொங்கல் பாதி ஹோமம் வந்துட்டு பாதி எடுத்து வச்சு பாதி மூடி இப்படி எல்லாம் பண்ணணும். ரொம்ப ஜாக்கிரதையா பண்ணணும். முடிஞ்சப்புறம் அந்த சக்கரை பொங்கலை அந்த பொண்ணும் புள்ளையும் சாப்பிடணும். ஹோமம் பண்ணது. இந்த ப்ராப்ளமே அந்த பொண்ணும் புள்ளை இல்லை.
நான் என்ன நினைச்சிருந்தேன், இவர் 4 மாசம் கழிச்சு பண்ணும்போது அந்த பொண்ணுக்குள்ள வந்துருவான்னு நான் நினைச்சிருந்தேன். முத நாளைக்கு தான் என்கிட்ட சொல்றார் நானும் மாமியும் வரேன்னார். குழந்தைகள்னு அவ வரலன்னார் அவர். நான் இவர்கிட்ட நான் இப்படி விளக்கமா சொல்லவும் எனக்கு விட்டு போயிடுது. அப்புறம் புஸ்தகத்தெல்லாம் எடுத்து பார்த்து யார் சாப்பிடணுமோ அவ சாப்பிடலன்னா பசுமாட்டு அழிச்சுன்னு பூஜை பண்ணி அதை சாப்பிட வச்சிருந்தோம். அதே மாதிரியே மறுநாளுக்கு இவர் பண்ண ஹோமங்கள்லாம் பண்ணிட்டு பக்கத்துல யாரோ பசுமாடு வச்சிருந்தா அதை அழிச்சுன்னு பூஜை பண்ண சொல்லி 2 பொன் குழந்தை வாழ். ஒன்னும் நம்பணும், நம்பிக்கை தானே. நீங்க எத்தனையோ லட்சம் செலவழிச்சு கருமையத்துக்கெல்லாம் போறேன், தெரிஞ்சே 3-4 தடவை உங்களை அந்த கருவூற்றல் பண்ற மாதிரி நிலைக்கு தள்ளுறார். எல்லாரும் சொல்லல, சில பேர் லட்சக்கணக்கா செலவழிக்கிறோம். அப்படி இல்லையே, அது நதைவ தோஷணம் வியர்த்தம் பவிஷ்யதி கதாச்சனம். அதனால உனக்கு ஒரு விரதம் சொல்றேன், பயோவிரதம்னு பேரு. அந்த விரதத்தை நீ செய்யின்னு சொல்லி 12 நாள் பால் மட்டும் சாப்பிட்டு அந்த விரதம் இருக்கணும். பொதுவா ஜலங்கூட சாப்பிடாம விரதம் இருக்கிறதுக்கு ஏகாதசின்னு பேர், நிர்ஜல உபவாசம்னு பேர். ஆனா 3 பேர் அப்படி இருக்கக்கூடாது. ஜலங்கூட சாப்பிடாம உபவாசம் இருக்கிறதுல 3 பேர் இருக்கக்கூடாது. சாஸ்திரத்துல அது ஒரு நியமம். வேதம் படிக்கிற பிரம்மச்சாரிகள் அப்படி இருக்கக்கூடாது. யாகம் பண்ணின அக்னிஹோத்திரிகள் அப்படி இருக்கக்கூடாது. எங்களை மாதிரி தீட்சிதா ஏதாவது பாலும் பழமாவது சாப்பிடணும். 3வது சுவாசினிகள் அப்படி இருக்கக்கூடாது. சுமங்கலிகள் அப்படி இருக்கக்கூடாது. சுமங்கலிகள் சுத்த வயத்தோட பட்னி இருக்கக்கூடாது. ஏதாவது ஒரு பழம் சாப்பிடணும், பாலாவது சாப்பிட்டு தான் இருக்கணும். இருந்தா அது தோஷமா போயிடும். அப்படின்னு உடனே அதனால பயசுன்னா பால்னு அர்த்தம். இந்த பாலை சாப்பிட்டுட்டு விரதம் இருக்க 12வது நாள் பகவான் தரிசனம் கொடுத்து, உன் விரதத்தினால பூஜையினாலும் நான் திருப்தி அடைஞ்சேன், நானே உனக்கு மகனாக பிறந்து உபேந்திரங்கிற பேர்ல மகாபலி தேர்ந்து இந்த சொத்தை வாங்கி இந்திரனுக்கு தரேன்னு சொல்லி பகவான் அந்தர்தானமாயி கொஞ்ச நாள்ல அந்த அதிதி கர்ப்பமாயி இத்தம் விரிஞ்சஸ்துத கர்ம வீரியா பிராதுர்பூவாமிருதபூரதித்யாம் சதுர்புஜः சங்ககதாப்ஜ சக்ரः பிஷங்கவாசா நலினாயதே க்ஷணः ஸ்ரோணாயாம் ஸ்ரவணத்வாதஸ்யாம் முகூர்த்தேபிஜிதி பிரபு. ஆவணி மாசத்துல துவாதசி திதியும் திருவோண நட்சத்திரமும் சேர்றதுக்கு ஸ்ரவணத்வாதசின்னு பேர். அதுல பகவான் பிறக்கிறான். அந்த நாளை தான் இன்னைக்கு கேரளாவில் திருவோணம்னு கொண்டாடுறாரு. ஓணம் பண்டிகைன்னு கொண்டாடுறார்களோ, இந்த மகாபலி பிறந்த அந்த வைபவத்தை தான். இது வாமன பகவான் பிறந்த அவதார தினம்தான் ஓணம் பண்டிகைங்கிறது. பகவான் அவதாரம் பண்ண முதல்ல பகவானா தரிசனம் கொடுத்துட்டு அப்புறம் சின்ன பையனா ஆயிட்டார். பிராமண பையன்கிறதுனால காலத்துல உபநயனம் பண்ணணும். ஒவ்வொருத்தருக்கு பூணல் போடுறதுக்கு சில காலங்கள் இருக்கு. கர்ப்பாஷ்டமேஷு பிராமணம் உபநயீதா, கர்ப்பைகாதசேஷு ராஜன்யம், கர்ப்பத்வாதசேஷு வைசியம். 7 வயசுக்குள்ள பூணல் போடணும். அப்படிங்கிறதுனால எத்தனை வயசுல இருந்து போடணும்னா அது கணக்கு இல்லை. நாம சொல்ற மந்திரத்தை திருப்பி சொல்லக்கூடிய சக்தி வந்தா பூணல் போட்டுடலாம். சின்ன குழந்தையா 4 வயசுல பூனை போடலாம். 4 வயசுல எல்லாம் பூனை போட்டா அவனுக்கு என்ன எச்ச தெரியுமா, தீட்டு தெரியுமா? அவன் என்ன சந்தியானம் பண்ணுவானா? குழந்தைக்கு என்ன தெரியும்னா, இப்ப நீங்க சொல்ற விஷயங்கள்லாம் அந்த எச்சல் தீட்டு சந்தியானம் பண்ணுவானாங்கிறது எத்தனை வயசுல போட்டா தெரியும்னு சொல்லும் போல. 25 வயசு வயலுக்கு எச்ச தெரியுமா, தீட்டு தெரியுமா? 60 வயசு கழவனே சீப்பி தான் குடிக்கிறான். ஒன்னும் தெரியாம இல்லை ஜனங்கள்.
இதே இப்ப இங்க வந்தா தண்ணியை தூக்கி தான் குடிக்கிறோம், இங்க கொடுக்குற சமயத்துல தண்ணியை தூக்கி தான் குடிக்கிறோம். அது மாதிரி வீட்லயும் குடிச்சு பழகினா என்ன, அது என்ன எச்ச பண்ணி குடிக்கிறது? முதல்ல ஆரோக்கியம்ங்கிறது முக்கியம் இல்லையா? இதெல்லாம் நல் பழக்கங்கள், இதெல்லாம் பழக்கணும் நாம. பூனல் போட்டு பூனல்ல உள்ள தெய்வங்கள்லாம் வந்து இந்த சந்தர்ப்பத்துல அசுரனுடைய அரசனா உள்ள மகாபலி ஒரு வேள்வி பண்றான். மற்ற அசுரர்கள் மாதிரி அவன் கெட்டவன் கிடையாது. என்னோட அதிகாரம் தேவலோகம் பரியந்தம் செல்லும்னு காண்பிப்பதற்காக அதை ஆக்குபை பண்ணிட்டான். அவன் வசிச்சது சொர்க்கத்துல இல்லை. பொதுவா எல்லாரும் எதற்காக சொர்க்கத்தை மேல போர் தொடுப்பார்கள்னா அங்க தங்கி அந்த சுகத்தை அனுபவிக்கணுங்கிறதுக்காக. இவன் அப்படி தங்கல்ல. இவன் தங்கின இடம் இந்தியாவுல நர்மத நதிக்கரையில புருகுகுச்சம் அப்படின்னு ஒரு இடம். அதுதான் அவன் தங்கின இடம். இன்னைக்கு அந்த ஊருக்கு பேரு புரூச்சுன்னு பேரு. இன்னைக்கு ரயில்வே கைடு எடுத்து பார்த்தேன்னா, மேப்ல போட்டேன்னா வதோரா பக்கத்துல வரும் புரூச் அப்படின்னு ஒரு ஊர் வரும். அதுதான் மகாபலி தங்கின இடம். அது தன்னர்மதாயாஸ்தட உத்தரே பலே யதித்விஜஸ்தே பிருகுகச்ச சம்ஞகே பிரவர்த்தயந்தோ பிருகவக்ரதூத்தமம் யசக்ஷதாராதுதிதம் யதா ரவிம் தருத்விஜோ யஜமானः சதஸ்யாஹ ஹதத்விஷோ வாமன தேஜசா நிருபா சூரியः கிலாயாத்யுதவா விபாவசுः சனத்குமாரோऽथ திதிருக்ஷயா க்ரதோः इत्थं शिष्येषु भृगुष्वनेकधा वितर्क्यमानो भगवान् स वामनः छत्रं सदण्डं सजलं कमण्डलुं विवेश बिभ्रद्धयमेधवाटम्. அங்க தங்கின மகாபலி அஸ்வமேதம்னு ஒரு யாகம் பண்றான். நேற்றைய தெரிஞ்ச வேள்வி, அதுல அஸ்வமேதம்னு ஒரு வேள்வி. அந்த வேள்வியை பண்ண, அதுல வரவர்களுக்கெல்லாம் தானம் பண்ண, பகவான் பிராமணனாக பிறந்தது தானம் வாங்குவதற்காக. ஏன்னா மகாபலியோட சண்டை போட மாட்டான் பகவான். காரணம் என்னன்னா, பிரகலாதனுக்கு பகவான் ஒரு வரன் கொடுத்திருக்கார். நேற்றைய தினம் சொன்னேனே பிரகலாதன், அவனுக்கு ஒரு வரன். என்ன வரன்னா, இனி உன் வம்சத்துல வரவர்களை என் கையால கொல்ல மாட்டேன். பிரகலாதனோட புள்ள விரோச்சனன், விரோச்சனனோட புள்ள மகாபலி, மகாபலியோட புள்ள பானாசுரன். இப்படி வரும். அதுல 100 ஸ்பெஷாலிட்டி இருக்கு. இரண்யகசிபு பிரகலாதன், இரண்யகசிபு சிவபக்தன், பிரகலாதன் விஷ்ணு பக்தன். விரோச்சனன் சிவபக்தன், மகாபலி விஷ்ணு பக்தன். மகாபலியோட புள்ள பானாசுரன் சிவபக்தன். இப்படி மாறி மாறி. ஏன்னா அந்த சைவம் வைணவம்ங்கிறது பிரிச்சு நாம பேசுறோம் பார்த்தீங்களா, அப்படி கிடையாது. நம்ம மதத்துல ரெண்டும் சேர்ந்துதான், வழிபாட்டு முறைகள்ல ரெண்டும் சேர்ந்துதான் இருக்கும். இன்னைக்கும் பிராச்சீனமான சில கோவில்கள், சிதம்பரத்துல போய் பார்த்தா நடராஜாவும் இருப்பார், கோவிந்தராஜனும் இருப்பார். இந்த திருக்குறுங்குடின்னு இருக்கு, இங்க போய் பார்த்தா பெருமாளும் இருப்பார், சிவனும் இருப்பார். சிவனுக்கு பூஜை முடிஞ்சப்புறம் தான் பெருமாளுக்கு பூஜை அப்படிங்கிறதே அங்க. திருவனந்தபுரம் பத்மநாப சுவாமியை பார்த்தா பத்மநாப சுவாமி இருப்பார், சிவலிங்கமும் இருக்கும். ஒரு காலத்துல ஸ்ரீரங்கம் கோவில்லையே நடராஜா இருந்தது. இந்த கோவில் திருப்பணியை தோண்டும் போது அந்த சிலை கிடைச்சதுன்னு வந்தது. அதை அப்படியே ஊத்தி மூடிட்டான், வேற விஷயம். அந்த செய்தியே புதைச்சுட்டான். நம்ம இந்த மாதிரி ஏன்னா சண்டையை கிளப்பி வர்றதுக்கு இது மாதிரி ஏதாவது கிடைச்சாதானே ஜனங்களை எப்போதும் சண்டையிலேயே வச்சிருந்தாதான் நாம சௌக்கியமா இருக்கலாம். ஜனங்கள் ஒத்துமையா இருந்தா ஏமாத்த முடியாது, சண்டை போட்டுட்டே இருந்தாதான் நம்ம ஏமாத்தலாம். அது மாதிரி இதெல்லாம் நாம தான் புரிஞ்சுக்கணும். சைவம்னு வைணவம்னு ஒருத்தர் வந்து பேசினா ரெண்டும் துறை. மிகு செய்வ வேதநெறி தழைத்தோங்க மிகு செய்வ துறை விளங்க பூத பரம்பரை பொலிய புனிதவாய் மலர்ந்தெழுத
சீதவையர் காழி ஞான சம்பந்தர் பாதமலர் தலை கொண்டு திருத்தொண்டு பரவுவாம் அப்படின்னு சேர்க்கிறார். ஞானசம்பந்தர் புராணம் ஆரம்பிக்கிறதேவே சொல்றார். சைவம்ங்கிறது ஒரு துறைனா டிபார்ட்மெண்ட். இப்பயே காவேரி இருக்கு, காவேரியில இக்கரைக்கு சிந்தாமணி படித்துறைன்னு பேரு இங்க இருக்கு, அக்கறைக்கு அம்மா மண்டப படித்துறைன்னு பேரு. இது ஒரு சத்தியாது மட்டம்னு இங்க சொல்ல முடியுமா? இந்த பக்கம் உள்ளவர்கள் இங்கே இறங்கி குளிச்சுப்பார்கள், அங்க பக்கம் உள்ளவர்கள் அங்க இறங்கி குளிச்சுப்பார்கள். அது மாதிரி ஹிந்து மதம்ங்கிற ஒரு வேதத்துல ஒரு ஆறு, பிரம்மங்கிற ஒரு ஆற்றுல முருகன் ஒரு படித்துறை, சிவன் ஒரு படித்துறை, பெருமாள் அப்படின்னு ஒரு படித்துறை, ஐயப்பன் ஒரு படித்துறை. நீங்க எந்த துறையில இறங்கி குளிச்சாலும் வேதோக்தமான தெய்வத்தை தான் வழிபடுகிறீர்கள். அதுதான் அடிப்படை விஷயம். இந்த மகாபலி யாகம் பண்ண அந்த யாகத்துக்கு தானம் வாங்கணும், அறுதொழில் புரிவது அந்தனர்க்கே அப்படின்னு சாஸ்திரங்கள்ல தானம் வேற தர்மம் வேற, அந்த தெளிவையும் சொல்லிவிடுறேன். பாபானுக்கு கொடுக்காத, தின்னுட்டு உட்காந்து உடம்ப வளர்க்குறான் நீலாம் சொல்றா, இதெல்லாம் பைத்தியக்காரத்தனமான விஷயம். ஏன் கவர்மெண்ட்டுக்கு டாக்ஸ் கட்டாத, கோவில்ல உண்டியல்ல போடாத, அயோக்கியத்தனம் நடக்கிறது நாம சொல்றதுக்கு எத்தனை நிமிஷம் ஆகும்? நம்ம போடுற பணங்கள்லாம் ₹1 கூட நல்லதுக்கே செலவாகல அப்படின்னு இருந்தாலும் நம்ம கட்டின்னு தானே இருக்கோம். அது மாதிரி சில ஒருத்தர் 2 பேர் பண்ற தப்புனால மொத்தமா சொல்லக்கூடாது. இன்னும் புரியுற மாதிரி சொல்றேன். தானம் வேற தர்மம் வேற. தானம்னா என்ன சார், தர்மம்னா என்ன சார்? எதிர்பார்ப்பு இல்லாம பண்ணினா தர்மம்னு பேரு. இவ ரோட்ல ஒருத்தர் அம்மா தாயே பசிக்கிறதுங்கிறார், அவருக்கு நீங்க ₹10 கொடுக்குறீங்க அல்லது சாப்பாடு வாடகை கொடுக்குறீங்க. ஒரே வார்த்தை புண்ணியம்னு தான் நினைக்கிறோம், இல்ல அவர் பசியில இருக்காருன்னு நினைக்கிறோம். அவர்கிட்ட சாப்பாடை கொடுத்தப்புறம் ஐயா வீட்டுக்கு வந்து 1 மணி நேரம் நீங்க வேலை செஞ்சுட்டு போங்கன்னு நாம சொல்லுவோமோ? சொன்னாதான் அவர் அதை வாங்க வரும். சாப்பாடு கொடுத்தாலே வாங்க மாட்டேங்கிறான், பணம் கொடுங்கிறான். பிச்சை போனான், பசி 2 நாளா சாப்பிடலன்னா வா உனக்கு சாப்பாடு வாங்கி தரேன், வாழைப்பழம் வாங்கி தரேன், அதெல்லாம் வேணா பணத்தை கொடு. அப்ப அதுவே பொய்ன்னு தெரியாது. எதிர்பார்ப்பு இல்லாம பண்ணினா தர்மம். தானத்துக்கு என்னன்னா வஸ்திரதானம், பூதானம், கோதானம், ஸ்வர்ணதானம் இதெல்லாம் பண்ணும்போது ஒரு மந்திரம் சொல்லி இதுக்கு இந்த பலனை அடையறேன்னு சொல்லிட்டு பண்ணுவோம். அப்படி பண்ணும்போது வேத விதேகில தத்தம் தத்தம்னு வேதம் படிச்சவர்கள், இந்த பிராமண ஜாதி கிடையாது, வேதம் படிச்சவர்கள் கையில கொடுத்தாதான் அந்த கொடுத்த பலன் நமக்கு வரும், என்ன வராது. அதனால மகாபலி தானம் பண்றான். பகவானும் வந்தார், பூஜை பண்ணினான் பகவான. எல்லாருக்கும் என்ன வேணும்னு கேட்டு தானம் பண்ணுவான். அது மாதிரி இந்த பிரம்மச்சாரியா உள்ள பகவானையும் உங்களுக்கு என்ன வேணும் பிரம்மன்னு, பிரம்மர்ஷீனாம் தபஸாட்சாத் மன்யேத்வார்ய வபுர்தரம், உங்களை பார்த்தா பெரிய தபஸ்வியா தெரியறது, அதனால நான் உங்களுக்கு தானம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு ஒண்ணு அவர் சொன்னார். பகவான் பிரம்மச்சாரி வேஷத்தில் உள்ள பகவான் சொன்னார், நான் தவம் பண்றதுக்கு உட்கார்ந்துக்கிறதுக்கு 3 அடி என் காலால, பதானி 3 தைத்யேந்திர சம்ஹிதா நி பதாமமா நான்யத்தே காமயே ராஜன் வதான்யா ஜெகதீஸ்வராத். 3 அடி தானம் வேணும்னா அவன் சொன்னா, தானம் கொடுக்கறதுல கஞ்சத்தனம் உண்டு, தானம் வாங்கறதுல கஞ்சத்தனம் உண்டா? உங்க காலோட அளவு 6 இன்ச்சு இருக்கு, 3 18 இன்ச்சு போருமா? பெருசா கேளுங்க. அதுக்கு பகவான் சொன்னார், போதுங்கிற எண்ணம் இல்லைன்னா ஒரு மனிதன் அழிஞ்சு போவான். வித்தம் யாவத் பிரயோஜனம். பணம்ங்கிறது தேவைங்கிறது எந்த அளவு? நானே நினைப்பேன், இத்தனை அயோக்கியத்தனம் பண்ணி, இத்தனை அக்கிரமம் பண்ணி, தில்லுமுள்ளு பண்ணி, ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் ஊழல்லாம் நடந்ததுன்னு சொல்றாலே அவ என்ன 3 வேளையும் பணத்தையா சாப்பிடுவான்? இந்த தேசத்தை நாசம் பண்ணி, மக்களை ஏமாத்தி, இயற்கையை கெடுத்து, அப்பாவி மக்களை மோசம் பண்ணி, இந்த பணம் என்ன பண்ண முடியும்? அந்த பணத்தை வச்சு அந்த பணம் என்ன தேவை அப்படிங்கிறத நாம தீர்மானம் பண்ணணும்.
நமக்கு என்ன தேவைங்கிறத நாம தீர்மானம் பண்ணணும். அதை தாண்டி ₹1 கொடுத்தாலும் நமக்கு தேவை கிடையாது. இப்ப நம்ம உதாரணமே சொல்லணும்னு ஐயப்பன் கோவில்ல இங்க என்ன பூஜைக்கு என்ன அன்னதானத்துக்கு ஒரு 12 லட்சம்னு போட்டிருக்கா, ஏதோ போட்டிருக்காவா. அந்த அன்னதானத்துக்குள்ள 12 லட்சத்துல இவ்வளவு வந்திருக்குன்னு போட்டிருக்கா. மிச்சம் அந்த 12 லட்சம் பூர்த்தி ஆனவுடனே அதை அழிச்சிருவா. அப்புறம் நீங்க அன்னதானத்துக்கு கொடுக்கறதுனாலும் வாங்கிக்க மாட்டான். இப்படிதான் நம் முன்னோர்கள்லாம் இருந்தார்கள் ஒரு காலத்துல. தத்யான பிரதிகிருஹியாத்துன்னு அயோத்தியை பத்தி சொல்லும் போது அயோத்தியில கொடுக்கிறவர்கள் உண்டு, வாங்குறவர்கள் கிடையாதுன்னு. அப்படி இல்ல இருந்த தேசம் இது. இன்னைக்கு எல்லாரையும் பிச்சைக்காரனா பண்ணி வச்சிருக்கான். அதுல ஒரு சுவாரஸ்யமே. ஏதாவது ஒரு பொங்கல் தீபாவளின்னு சொன்னா இல்லாதவனும் போய் கியூல நிற்கிறான், இருக்கிறவனும் போய் கியூல நிற்கிறான். அதுதான் ஆச்சரியம். கொடுத்தா என்ன சார், நம்ம பணம் தானேங்கிறான். மைண்ட் செட்டே மாறி போயிடுது ஜனங்களுக்கு. அதுக்காக சொல்லணும். எனக்கு 3 அடி போடும்னா சரி, இன்னும் தானம் பண்ண போறதே சுக்கராச்சாரியார் சொன்னார், நீ நினைக்கிற மாதிரி இவன் வெறும் பிரம்மச்சாரி இல்ல, ஏஷ வைரோச்சனே சாட்சாத் பகவான் விஷ்ணுரவ்யா, பகவான் வந்திருக்காருன்னா. எப்படி தெரிஞ்சதுன்னா தியானத்தினால தெரிஞ்சுட்டார் அவர். உன்னை ஏமாத்துறதுக்காக வந்திருக்கான்னார். என்ன ஏமாத்துறதுக்காக? உங்ககிட்ட காமிக்கிறதே சின்ன காலை காமிச்சுட்டு அளக்கிறதே பெரிய காலால அளந்து உன் சொத்தெல்லாம் புடுங்கிக்க போறார். அதனால அவருக்கு நீ கொடுக்காதேன்னார். அதுக்கு அவன் சொன்னான், நான் கொடுக்கறேன்னு சொல்லிட்டேன், மாட்டேன்னு நான் சொல்ல மாட்டேன், பொய் சொல்ல மாட்டேன். அடே பொய் சொல்லலாம்டா. சுக்கராச்சாரி சொல்றார், குரு ஆபத் காலத்துல பொய் சொல்லலாம், பெரிய ஆபத்துன்னு அந்த சமயத்துல பொய் சொல்லலாம். அதுக்கு மகாபலி கேட்கிறான், பொய் சொல்றதை விட ஆபத்து என்ன இருக்குன்னு தனியா ஏதாவது இருக்கா? நீ இப்படி பண்ணினா உன் கையை விட்டு சொத்து போயிடும்னா. போனா போகட்டும்னா. எத்தனையோ பேர் எத்தனையோ விதமா சொத்தை இழக்கிறான் வாழ்க்கையில. தொழில் பண்றேன்னு சொத்தை இழக்கிறா, வட்டிக்கு விடுறேன்னு ஏமாந்து போறா, ஷேர்ல சொத்தை இழக்கிறா, வியாபாரத்துல சொத்தை இழக்கிறா, சூதாட்டத்துல சொத்தை இழக்கிறா, குடிச்சு சொத்தை இழக்கிறா, தப்பு காரியங்கள் பண்ணி சொத்தை இழக்கிறா, பிறர்த்த ஏமாந்து போய் சொத்தை இழக்கிறா. நான் தர்மம் பண்ணி சொத்தை இழந்தா பரவாயில்ல, நான் தர்மம் பண்ணி சொத்தை இழந்துட்டு போறேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா. தானம் பண்ணும்போது அவர் மனைவி நான் தான் ஜலம் போடுவேன்னு சொல்லி விந்தியாவளி ஜலம் போட்டு மகாவிஷ்ணு ஸ்வரூபாய பிராமணாய துப்பியமகம் சம்பிரததேன்னு சொல்றதுக்கு மேல மகாவிஷ்ணவே துப்பியமகம் சம்பிரததேன்னா. அப்படி கொடுத்த உடனே பகவான் தேவதைகள்லாம் பூவை போட அந்த பூவை விளக்கின்னு மகாபலி பார்க்கிறான். அந்த சின்ன பகவான் இல்லாம பெரிய பகவானா திரிவிக்ரம அவதாரம் எடுத்து பகவானுடைய உள்ளங்கால்ல 14 உலகங்களும் தெரிய பகவான் பூமியையும் பாதாளத்தையும் ஒரு அடியாக அளந்து சொர்க்கத்தை 2வது அடியாக அளந்து அவனோட சொத்துல 3 உலகம், அந்த 3 உலகத்தை 2 அடியா அளந்து 3வது அடிக்கு இடம் இல்லாத போது கோபத்தோட காலை தூக்க பிரம்மலோகத்துல பிரம்மா காலை அளம்பினார். அதுல இருந்துதான் கங்கை வந்தது. இந்த மகாபலிய வருண பாசத்தினால கட்டு அப்படின்னு பகவான் கருட பகவான் சொல்ல கட்டினார். மகாபலி கேட்டான், என்னையே கட்டுறேன்னு கேட்டான். அதுக்கு அவர் சொன்னார், நீ என்னை ஏமாத்திட்டேன்னா. கவனிச்சுகள், யாரை ஏமாத்தினா? அவனோட சொத்தை முழுக்க இவர் அளந்து எடுத்துனுட்டோ இப்ப என்ன சொல்றாரு, என்ன நீ ஏமாத்திட்டேன்னார். என்னன்னா 3 அடி தானம் பண்ணின. ஆமா, ஒரு சொத்து 2 அடி தான் இருந்தது, மிச்சம் 1 அடி இல்லையே. இல்லைன்னு நான் சொன்னேனான்னு கேட்டான். இந்த கம்பீரம், இல்லைன்னு நான் சொன்னேன்னா உங்ககிட்ட கொடுக்கறதுக்கு என்ன இருக்கு? எங்கிட்ட இல்லைன்னு நீங்க எப்படி சொல்ல முடியும்னு கேட்டான். உங்ககிட்ட கொடுக்கறதுக்கு இருக்கா? இருக்கு. என்ன இருக்கு? பவித்திரமான உங்க திருவடி படாத பாவியான என் தலை இருக்கு. 3வது அடிக்கு என் தலையை கொடுத்த பதம் மூர்த்னி பிரணய பகவன் இத்யகம்பம் வதந்தம். இப்படி சொன்ன உடனே பகவான் அந்த மகாபலியை அப்படி தூக்கி கொண்டாடி அனுகிரகம் பண்ணினா.
பகவான் தலையெல்லாம் வைக்கல, மகாபலி தலை மேல காலெல்லாம் வைக்கல. மகாபலி நான் வைகுண்டம் வரேன்னா நீ வராத, கீழே சுதலம்ங்கிற உலகத்துல உனக்கு வீடு கட்டி வச்சிருக்கேன், அங்க தங்கு, உனக்கு நான் காவலாளியா இருப்பேன்னு சொல்லி மகாபலி யாகம் பாதியில நிற்கிறத அதை பூர்த்தி பண்ணி, இந்த யாகம் இல்லை உலகத்துல எந்த கிரியமானே கர்மநேதம் தெய்வே பித்ரியேச்ச மானுஷே, பித்திருக்களை உத்தேசிச்சோ தெய்வங்களை உத்தேசிச்சோ மனுஷர்களை உத்தேசிச்சோ வைதிகமா நாம பண்ற காரியங்கள்ல என்ன லோபம் ஏற்பட்டாலும் இந்த சரித்திரத்தை சொன்னா அந்த லோபம் நிவர்த்தி ஆகுங்கிறதனுடைய அடிப்படையில தான் இதம் விஷ்ணு விசக்கிரமே திரேதானிதே பதம் சமூடமஸ்ய பாகும் சுரே. இந்த ஹோமம் நடக்கிறதே நடுப்புல ஒரு பிரேக் வந்ததுன்னா திருப்பி ஆரம்பிக்கிறதே நாங்க சொல்லுவோம், அதை சொல்லிட்டு தான் ஆரம்பிப்போம். கவனிச்சா தெரியும் உங்களுக்கு. இந்த பிரேக் விடாம அந்த பிரேக் கண்டினியூட்டி விட்டு போயிடும். இதை சொன்னா அந்த கண்டினியூட்டி வந்துடும். இப்படி சொல்லி அது மட்டும் இல்ல, உருக்கிரமஸ்ய சரிதம் ஸ்ரோத்ருனா மகமோச்சனம். இந்த வாமனாவதாரம் திரிவிக்ரமாவதாரம் இதை தன் வாழ்நாள்ல ஒரு தடவை கேட்டான்னா வாழ்நாள் முழுவதும் பண்ணின பாவங்கள்லாம் அன்னியோட சரியா போச்சு. நம்ம பாவங்கள்லாம் இன்னியோட சரியா போச்சு. நாளையில இருந்து புதுக்கணும். நித்யான்னதாத்ரேச்ச மஹீசுரேப்யः நித்யம் திவிஸ்தேர் நிஷி பூஜிதாய மாத்ரா ச பித்ரா ச ததோத்தவேன சம்பூஜிதாயாஸ்து நமோ நமஸ்தே. நாராயண 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 நாராயண. நாளைய தினம் பரசுராம அவதாரம். அதுல ஒரு ட்விஸ்ட் இருக்கு. எங்க வேணாலும் சாப்பிடலாம்னு நாம நினைக்கிறோமோ, நல்லவர்கள் கையால தொடப்பட்டு தெய்வங்களுக்கு நிவேதனம் பண்ண சாப்பாட்டை சாப்பிட்றதுக்கும், என்ன மாறுபாடு உள்ளவர்கள் சமைச்ச சாப்பாட்டுக்கும் அதை சாப்பிட்டா என்ன மாறுபாடு வருங்கிறத பரசுராமர் கதையை கேட்டா தெரியும். பரசுராமர் கதையை அதனுடைய அடிப்படையில தான். பெருசா பரசுராமர் கதையை விஸ்தாரமா யாரும் சொல்லியிருக்க மாட்டார்கள். பரசுராம அவதாரம் அப்படின்னு பரசுராமர் பிறந்தார் சத்திரிய வதம்னார் அப்படிதான் சொல்லுவார்கள். ஆனா அதுல ஒரு எப்படி பிறந்தாருங்கிற விஷயம் கோபிகா ஜீவன ஸ்மரணம் ஆஞ்சநேய மூர்த்திக்கு